ஹே! கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். சாரிங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாளா என்னால சரியா வீடியோ போட முடியல. அதுக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல. நான் ஊர்ல இல்ல. கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். சில கோயிலெல்லாம் போயிருந்தேனா, அதனால கரெக்ட்டா எனக்கு வீடியோ போட முடியல. இன்னையிலருந்து ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சுருவேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒருத்தன உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவனே ஹீரோயின ஒண்ணா இருக்கும்போது வீடியோ எடுத்து பயங்கரமா பிளாக்மெயில் பண்றான். அவள பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இது எல்லாமே ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ என்ன முடிவு எடுக்கிறா? இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது தான் ஸ்டோரி. சோ எப்பயும் சொல்றது தான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்ட்டிங் சீன்லயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினும், ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் ஒண்ணா இருக்காங்க. 2 பேரும் கார்லயே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கா. "என்னதான் நீ சொல்ற?" அப்படின்னு கேட்கறான். "இல்ல தயவு செஞ்சு இந்த வாட்டியாவது வீடியோ எடுக்காம இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "முடியாது. ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்ம 2 பேருக்கும் இன்னும் 4 நாள்ல என்கேஜ்மெண்டே நடக்க போகுது. இதுல என்ன நீ என்ன இன்னும் நம்பாம இருக்க? நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன். நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆக போறோம். அதுக்கப்புறம் நம்ம அத பாக்குறதுக்காக தானே இந்த வீடியோஸ் எல்லாம். இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாவே இருக்கு. இருந்தாலும் இன்னும் 3 நாள் 4 நாள்ல நமக்கு தான் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இவன நம்ம கல்யாணமே பண்ணிக்க போறோம். இவன் நம்ம புருஷனாக போறான். அதுக்கப்புறமும் நம்ம இவன நம்பாம இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அப்ப பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, "எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ போய் பார்க்கணும். ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. நீ பத்திரமா டாக்ஸி புடிச்சு இங்க இருந்து வீட்டுக்கு போயிடு. நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேருமே லிவிங்ல தான் இருக்காங்க. அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் இவ நோட்டீஸ் பண்றா. அவனோட பர்ஸ கார்லயே விட்டுட்டு போயிடுறான். சரி ஓகே இத குடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் போனான் இல்லையா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். என்னத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. அது வீடியோலாம் எடுத்தாங்க இல்லையா? அத பத்தி தான் அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறானுங்க. "ஏன்டா எப்பதான்டா அந்த வீடியோலாம் எங்களுக்கு காட்டப் போற? அவளோட அண்ணன பழி வாங்கணும். அவன் உன்னோட பிசினஸ் எதிரின்ற ஒரே காரணத்துக்காக இந்த பொண்ண நீ 1 வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் நீ 100வது வீடியோ எடுத்திருப்ப. இத நம்ம கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும். எப்ப அந்த வீடியோவ நீ எங்களுக்கு காட்டுவேன்னு நாங்க ஆவலா இருக்கோம்" அப்படின்னு சொல்லி கும்பலா சேர்ந்து உட்கார்ந்து இத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத ஹீரோயின் கேட்டுடுறா. ஆமா உண்மைதான். அவளோட அண்ணங்காரன் சென்ன நான் பழி வாங்கியே ஆகணும். அதுக்காக தான் நான் இது எல்லாமே பண்றேன். நான் 3 நாள்ல என்னோட என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டில அவங்க அண்ணன வர வச்சு, அவன் கண்ணு எதிர்க்க எல்லார் எதிர்க்கயும் அந்த வீடியோவ போட்டு காட்டுவேன். "உன் தங்கச்சி எவ்வளவு கேவலமானவன்னு பாரு" அப்படின்னு சொல்லி அவன அசிங்கப்படுத்துவேன். அதுக்கப்புறம் அவனால அவன் பிசினஸ ஒழுங்கா பண்ணவே முடியாது. அதுவும் எனக்கு நல்லதா போகும். அவன பழி வாங்கினதாவும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இத எல்லாத்தையும் கேட்ட ஹீரோயின் ரொம்ப சங்கடமாயிடுறா. இப்பதான் ஹீரோயினும் இவனும் எப்படி பார்த்தாங்க அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்னதா கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இது எல்லாமே இவன் செட்டப் பண்ணதுதான். அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வரல. எல்லாருமே சும்மாவே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது, இவன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? இவன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான் அவளுக்கு. இது எல்லாம் இவனோட பிளான் தானே. பிளான் படி பக்காவா பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அடுத்த வாட்டி ஹீரோயினுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தா, 2வது வாட்டி ஹீரோயினுக்கு அவ கிளப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அவளுக்கே தெரியாம ட்ரக் கொடுத்துட்டு அவளை இன்னொருத்தன் கிட்னாப் பண்ணி ரேப் பண்ண ட்ரை பண்ண மாதிரியும் அங்க இவன் தான் காப்பாத்தின மாதிரியும் ஹீரோயின் தான் போதையில இருக்கா இல்லையா? அப்ப இவளே இவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்பதான் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணா இருந்திருக்காங்க. அதோட மறுநாள் ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாயி அசிங்கப்பட்டுக்கிட்டே அவன்கிட்ட சாரி சொல்லியிருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, "நீ சாரி எல்லாம் சொல்ல தேவையில்ல. ஏன்னா வாட்டி உன்னை நான் பார்க்கும் போதே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. உன்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். உன்னால என்னை டேட் பண்ண முடியுமா? டேட் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினும் இவன் ரொம்ப நல்லவளா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கா. இப்ப கொட்டுற மழையில நடு ரோட்ல உட்கார்ந்துக்கிட்டு அவ பாட்டு பைத்தியம் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. "நீ என்னென்னலாம் பிளான் பண்ணிருக்கடா. இவ்வளவு நாளும் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா இப்ப இது எல்லாமே நல்லதுக்கு தான். கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என் மேல உயிரையே வச்சுட்டு இருக்க என் அண்ணனை உன்னை பழி வாங்க விடவே மாட்டேன். அதுக்கான பாசிபிலிட்டியே உனக்கு கிடையாது" அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினோட அண்ணன் கால் பண்றாரு. கால் பண்ண உடனேயே "எப்படிம்மா இருக்க? நீ எதுக்காக எங்க யாருக்குமே கால் பண்ண மாட்ற? அப்பா அம்மா எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா உன்கிட்ட பேசாம.
உன்னோட பாய் ஃப்ரெண்ட் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கூட்டிட்டு வா. நான் வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றான். இல்ல, எல்லாமே என்னோட தப்பு தான். நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். நான் உடனே ஊருக்கு கிளம்பி வரேன். நீங்க யார பாக்குறீங்களோ அந்த பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான், அண்ணங்காரனுக்கு பயங்கர சந்தோஷம். நீ எப்போ வர? 3 நாள்ல வரியா? ஓகேம்மா. நான் வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்றேன். உனக்காக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதோட ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா. வந்த உடனே அவ என்ன முடிவு எடுக்கிறா அப்படின்னா 3 நாள்ல என்கேஜ்மெண்ட். ஆனா கண்டிப்பா அந்த 3 நாளுக்குள்ளேயே அவன் மொபைல்ல இருக்க எல்லா வீடியோவையும் டெலீட் பண்ணிட்டு இங்க இருந்து சொல்லாம கொள்ளாம அவனுக்கு நான் எங்க போனேன்னே தெரியாத மாதிரி போயிடணும் அப்படின்னு பிளான் பண்றா. பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி வந்து நிக்கிறான். என்ன நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவ்வளவு ஈகரா இருக்கியா? நம்மளோட என்கேஜ்மெண்ட் டேட் இந்த அளவுக்கு மார்க் பண்ணி வைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுக்கு இப்ப இவன் தொடும் போதே அப்படியே பத்திக்கிட்டு வருது. இவனை அப்படியே கத்தியை எடுத்து குத்தி கொன்னுடணும் போல ஆத்திரம் வருது. இருந்தாலும் இப்போதைக்கு இவனுக்கு எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்றதுக்காக, ஆமா, எப்ப நமக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். கிட்டத்தட்ட 1 வருஷமா டேட் பண்ணிட்டோம். இன்னமும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா? அதனாலதான் ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த நாள் நம்மளோட என்கேஜ்மெண்ட் எப்படி எல்லாம் இருக்கும், நீ அங்க எப்படி நின்னுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆசையா அதை கற்பனை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஆனா மனசுக்குள்ள அன்னைக்கு உன்னை நான் அசிங்கப்படுத்துறேன்டா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறா. அப்படியே பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்ட வரானா ஹீரோயின் தலையை திருப்பிடுறா. அது மட்டும் இல்லாம, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நீ போய் குளிச்சுட்டு வா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. அவன் குளிக்க போன நேரம் பார்த்து அவனோட மொபைலை எடுத்து பாக்குறா. பாஸ்வேர்ட் போட்டு போட்டு பாக்குறா. ஆனா அவளால கண்டுபிடிக்கவே முடியல. ஐயோ, எப்படிடா இதை கண்டுபிடிக்கிறதுன்னு செம குழப்பத்துல இருக்கும் போதே அவன் குளிச்சுட்டு வெளியில வந்துடுறான். அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் வந்து ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, காலங்காத்தாலேயே எழுந்து வீட்டை கிளீன் பண்ற மாதிரி இவன் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் வாரி குப்பை கவர்ல போட்டுட்டு இருக்கா. அந்த டைம்க்கு அவன் அங்க வந்துடுறான். வந்த உடனே, என்ன நீ, இது எல்லாமே நான் உனக்கு வாங்கி கொடுத்ததாச்சே, இதெல்லாம் ஏன் தூக்கி போடுற அப்படின்னு கேட்கும் போது, இல்ல, இவ்வளவு நாள் நம்ம டேட் பண்ணிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போறோம் இல்லையா? எல்லாமே இதுக்கப்புறம் புதுசா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே புதுசா வாங்கி வைக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட போட்டோவை கூடயா தூக்கி போடுவ அப்படின்னு கேக்குறான். ஆமா, இப்ப கல்யாணம் அப்ப நம்ம வந்து போட்டோ புதுசா எடுப்போம் இல்லையா? இது ரொம்ப வந்து ஓல்ட் ஆன மாதிரியும் கலர் ஃபேட் ஆன மாதிரியும் இருக்கு, எனக்கு பெருசா பிடிக்கல அப்படின்னு சொல்றா. ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. இவனுக்கு இவகிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு தோணுனாலுமே இவ நம்மள உயிருக்கு உயிரா லவ் பண்றா. கண்டிப்பா வந்துட்டு இவ நம்மள விட்டுட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லி அவனே மனசை தேத்திக்கிறான். மறுபடியும் இவன் வந்துட்டு இவளை கிஸ் பண்ணலான்னு போறானா, அப்பவும் இவ அவாய்ட் பண்றா. இல்ல இல்ல ப்ளீஸ், எனக்கு நேத்துல இருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளியே இரு, எனக்கு ரொம்ப கோல்டா இருக்கு, உனக்கும் கோல்டு அஃபெக்ட் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இவன் நம்மளை எதுக்காக அவாய்ட் பண்றா, இல்ல நமக்கு தான் அப்படி தோணுதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அந்த டைம்க்கு ஷீனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து இவளுக்கு மெசேஜ் வருது. ஷீனா வேற யாருமே கிடையாது, பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து அவனோட வீட்டுல வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அவனோட ஃபியான்சே தான் வந்து ஷீனா. உன்னை பார்க்கணும், இப்பவே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்றா. அவளை போய் பார்த்தா அவ என்ன சொல்றா அப்படின்னா, நான் தான் வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவ்வளவு நாள் நீ லிவிங்ல இருந்த, அவன் கூட இருந்த, அதை பத்தி எல்லாம் எனக்கு கொஞ்சமும் கவலை கிடையாது. எங்க 2 பேரோட ஃபேமிலியும் சேர்ந்து வந்து இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது வெறும் கல்யாணம் கிடையாது, இது ஒரு பெரிய பிசினஸ். அதனால எந்த காரணத்து கொண்டும் அவனை உன்னை கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ஸ்ரீனா சொல்றா. இத பாரு, நீ என்ன சொல்ற, எதுக்காக இப்படி சொல்றேன்னு எனக்கு புரியல. நானும் அவனை லவ் பண்றோம். கண்டிப்பா நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. நான் சொல்ல சொல்ல என்ன மதிக்காம இவ்வளவு திமிராவா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல அங்க இருக்க தண்ணியை எடுத்து ஊத்துறா. ஹீரோயின், என்ன வேணாலும் நீ பண்ணிக்கோடி, இப்போதைக்கு உன்கிட்ட நான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன். ஆனா அவனை நான் கல்யாணம் பண்ணவே போறது இல்ல. அவசரப்பட்டு இவகிட்ட அந்த உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னா எப்படியாவது அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லா விஷயமும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைக்கிறா. தண்ணி ஊத்துனது மட்டும் இல்லாம ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளு தள்ளுறா. ஹீரோயின் கீழே விழுறதுல மண்டையில ஹீரோயினுக்கு அடிபட்டுருது. ஆனா கரெக்டா அந்த டைம்க்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரா. ஷீனாவை பார்த்து பயங்கரமா திட்டுறான். எதுக்காக நீ இங்க வந்த, என்னோட பர்சனல் லைஃப்ல நீ ஏன் தலையிடுற, அப்பவே நான் சொல்லிட்டேன் இல்லையா உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி, எதுக்காக என் பின்னாடியே சுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து தூக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கொண்டு போய் கார்ல உட்கார வச்சுட்டு, நீ இங்கேயே இரு, நான் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போறான். போனவன் கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுறான். அவன் என்ன பேசினா ஏது பேசினான்னு யாருக்குமே தெரியல. அதே நேரத்துக்கு ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, நான் வந்து அவளை உன்னை பார்க்கவும் சொல்லல,
அவளுக்கு உன் அட்ரஸும் குடுக்கல. அவ எப்படி இங்க வந்தான்னே எனக்கு தெரியல. நான் வந்து எங்க அப்பா, அம்மா கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். கண்டிப்பா அவள நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா எதுக்காக வந்துட்டு அவ இந்த பிரச்சனை எல்லாம் பண்றான்னு எனக்கு புரியல. நீ கவலைப்படாத. இன்னும் 3 நாள்ல நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் யாராலயும் நம்மள எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா இது எதுக்குமே ஹீரோயின் பதில் சொல்லாம சைலண்டாவே இருக்கா. ஆனா இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே வேகமா ஒரு கார் வந்து இவங்களோட கார்ல இடிக்குது. அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக முன்னாடி போயிடுறான். ஹீரோயின் ரொம்ப நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து இப்பதான் எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போது பார்த்தா இவனுக்கு கையெல்லாம் அடிபட்டிருக்கு. எதுக்காக இவன் நம்மள காப்பாத்துறதுக்காக இவன் அடிபட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கர குழப்பம் ஆயிடுது. எதுக்காக நீ இந்த மாதிரி வந்த, எதுக்காக நீ அடிபட்டுக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது என்ன நீ சொல்ற, உனக்கு அடிபடக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா நான் தானே வந்து உன்னை காப்பாத்தி ஆகணும், நான் தானே உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இப்ப அவன் உண்மையாவே வந்து ஹீரோயினை காப்பாத்தியிருந்தாலும் இவளுக்கு நம்பிக்கையா வரும், வரவே வராது இல்லையா. அதனால இவ போடா இன்னும் 2 நாள் தான், எல்லாம் நடக்கிறது கடவுள் பார்த்துப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அவன் வீட்ல இருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு ஷீனா கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. வீடியோ கால்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, சாரிங்க ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அங்க ஷீனாவும் இருக்கா. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லா விஷயம் அவனுங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது ஹீரோயினோட அண்ணனை பழி வாங்கறதுக்காக தான் இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா பிளேவும் 2 நாள்ல முடிஞ்சிரும். இவன் கண்டிப்பா உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பான். நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா பாய் ஃப்ரெண்ட் வந்து எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கான். நான் பயந்தே போயிட்டேன். என்ன வந்து நீ கல்யாணம் பண்ணிக்காம போயிடுவியோன்னு சொல்லிட்டு. அவள வந்துட்டு நீ வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிற அவ்வளவுதானே. அப்ப நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு எத பத்தியும் கவலை இல்ல. ஆனா கல்யாணம் மட்டும் நீ என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை எல்லாத்தையும் ஹீரோயின் பாக்குறா. அடச்சே! நான் கூட வந்துட்டு உன்ன கொஞ்ச நேரத்துல பாவம் நமக்காக அடியெல்லாம் பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு கேவலமானவன என் லைஃப்ல நான் பார்த்தது இல்லடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா. அதோட நைட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின பாக்குறதுக்காக பாய் ஃப்ரெண்ட் வரான். வந்த உடனே ஹீரோயின் சைலண்டாவே இருக்கா. அப்ப அவனாவே என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னும் 2 நாள்ல நம்மளோட என்கேஜ்மெண்ட். நீ ஏன் உங்க வீட்ல இருந்து யாரைனா கூப்பிடக்கூடாது? கண்டிப்பா இப்ப உங்க அம்மாவையோ அப்பாவையோ கூப்பிட முடியாது. நீ உங்க அண்ணனை கூப்பிடலாம்ல அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுக்கு ஓ, இப்பதான் நீ உன்னோட பிளானுக்கே வரியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்பதான் ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன உன்னோட போனோட பாஸ்வேர்டா போட்டு வச்சிருக்க, நான் ஆசையா நம்மளோட வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் பார்க்கலான்னு எடுத்தா பாஸ்வேர்டு இருந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறா. என்னவா இருக்கும் இந்த கேள்வியே தப்பு, உன்னோட பர்த்டே தவிர வேற என்ன பாஸ்வேர்டு நான் போட்டு வைக்க முடியும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அடே, இவ்ளோ ப்ரிப்பேர்டா எப்படிடா வந்து உன்னால பொய் சொல்ல முடியுது, இவ்ளோ ப்ரிப்பேர்டா எல்லா விஷயத்தையும் எப்படி உன்னால என்ன பழி வாங்குறதுக்கு பிளான் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அன்னைக்கு நைட்டே பொறுமையா அவன் தூங்குனதுக்கு அப்புறமா அவனோட மொபைல எடுக்கிறா. மொபைல எடுத்து பார்க்கும் போதுதான் தெரியுது கன்றாவியா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவளை பத்தி அவனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கானுங்க. எப்பதான்டா வீடியோவை காட்டுவ, அந்த வீடியோவை பார்க்க ஆவலா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போயிட்டு எல்லா வீடியோஸையும் ஒண்ணு ஒண்ணா பார்த்து டெலீட் பண்ணி விட்டுடுறா. அதோட வந்துட்டு இவங்களோட என்கேஜ்மெண்ட் டே வந்துடுது. அன்னைக்கு காலையில நம்ம ஹீரோயின் எங்கேயோ கிளம்புறா. எங்க நீ போற இவ்ளோ காலையில, அதுவும் பெட்டி படுக்கையோட போற அப்படின்னு சொல்லி பாய் ஃப்ரெண்ட் கேக்குறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, எங்க அண்ணா வந்துகிட்டு இருக்காரு, அவர் வந்துட்டு ஏர்போர்ட்ல வந்த உடனே அவரை நான் போய் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு எதுக்கு நீ வந்து ட்ராலி எல்லாம் எடுத்துட்டு போற அப்படின்னும் போது, இல்ல அவரோட லக்கேஜ் பேக் பிஞ்சிடுச்சாம், அதனால என்னதான் வந்து எதனா ஒரு லக்கேஜ் பேக் எடுத்துட்டு வர சொன்னாரு, அதுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்லி இவளும் வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. சீக்கிரம் நீ வந்துருவல்ல அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. அதே நேரத்துக்கு இவனுக்கு நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது. எதுக்காக இவன் நம்மள ஒரே விடியா விட்டுட்டு போறான்ற மாதிரி எனக்கு இவ்வளவு அளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதோட எல்லாரும் ஈவினிங் வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்ட்டி ஹால்ல வந்துட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்குதான் இவ்வளோ நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த நாள், சான்ஸே இல்லை, இன்னைக்கு எல்லாரும் அவ்வளோ என்ஜாய் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் உட்காந்து மொபைல்லயே வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி எங்க தாண்டா அவ அப்படின்னு கேட்கும் போது, அவங்க அண்ணனை கூட்டிட்டு வர்றதுக்கு போயிருக்கா. ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்கதான் வருவாங்க. வந்த உடனே இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவன் பார்த்தான்னா ஹார்ட் வெடிச்சு இங்கேயே செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. ஷீனாவும் அவளும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட பார்த்த உடனே அவ வந்து கேக்குறா,
உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப டல்லா இருக்க மாதிரி தோணுது. ஒருவேளை உண்மையாவே அவளுக்கு விழுந்துட்டியா? உண்மையாவே அவள லவ் எதுனா பண்ண ஆரம்பிச்சுட்டியா என்ன? ரொம்ப சோகமா இருக்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றான்னா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் நார்மலா தான் இருக்கேன். எப்போ வருவான்னு ஆவலாவே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா ஹீரோயின் வரல. ஹீரோயின் வர்றதுக்கு பதில் ஏதோ ஒரு கொரியர் தான் வருது. கொரியர் வந்த உடனே அவனும் அந்த கொரியர் என்னன்னு வாங்கி பார்க்கறான். பார்த்ததுலயே அவனுக்கு செம ஷாக்கு. ஏன்னா இவன் வந்து ஹீரோயின் கையில போட்டு விட்ட மோதிரத்த அதுல வச்சு அவ அனுப்பி வச்சிருக்கா. இதுலயே இவனுக்கு புரிஞ்சிடுச்சு. அவ இனிமே வரமாட்டா நம்ம கிட்டன்னு சொல்லி. அவ்வளவுதான் கொஞ்ச நேரத்துல பைத்தியமே ஆயிடுறான். அது எப்படி அவ வராம போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட நம்பர் நாட் ஒர்க்கிங்னு வருது. அவ்வளவுதான் அவன் நம்பரை தூக்கி போட்டு போயிட்டா போல. அவ்வளவுதான் இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டென்ஷன் ஆகுறானுங்க. அப்பனா இப்போதைக்கு நீ வந்துட்டு எந்த வீடியோவும் போட மாட்டியா? அப்பனா எல்லாமே முடிஞ்சு போச்சா? இதுக்கு மேல ஒண்ணும் இல்லையான்னு. ஆனா ஷீனாக்கு மட்டும் பயங்கர சந்தோஷம். ஏதோ ஒண்ணு அவ வரலல்ல. இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்காது. இதுல என்ன பிரச்சனை? அவளே ஒதுங்கி போயிட்டா. நீயும் விட்டுடு அப்படின்னு சொல்றா. ஆனா இவனால இதை ஏத்துக்கவே முடியல. அவ வந்து இவனை தூக்கி போட்டுட்டு போயிட்டா. இவன் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா அப்படின்றத இவனால ஏத்துக்க முடியாம அங்க இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். எல்லாரும் என்னதான் ஆச்சு உனக்கு எதுக்கு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்துறாங்க. இவன் வந்துட்டு நான் ஹீரோயினை தேடி போறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது ஷீனா சொல்றா, நீ மட்டும் இப்போ இங்க இருந்து போன அப்படின்னா உன்னோட ஃபேமிலி பிசினஸ ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவேன். எங்க அப்பாக்கு நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணேன்னா போதும் உங்களோட பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவாரு அப்படி இப்படின்னு மிரட்டுறா. ஆனா அவன் எதை பத்தியும் கவலைப்படுற மாதிரி தெரியல. நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோடி, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நான் அவளை இப்ப பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவன் டென்ஷன்ல வந்துட்டு காரை ஓட்டிக்கிட்டு போறானா, அதுல ஏடா கூடமா ஓட்டிட்டு போயிட்டு எதிர்க்க வர ஒரு பெரிய வேன் மேல இடிச்சிடுறான். இவனுக்கு அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹாஸ்பிட்டல்ல கண் விழிச்சு பாக்குறான். பார்த்தா நர்ஸ் தான் இருக்காங்க. நர்ஸுமே வந்துட்டு சார் டைம் ஆச்சு நீங்க மருந்து சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி அங்க வச்சுட்டு போயிடுறாங்க. அப்பதான் இவன் திங்க் பண்ணி பாக்குறான். ஹீரோயின் வந்து கூடியே இருக்கும் போது இவனுக்கு தலைவலினாலும் சரி, அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூடயே இருந்து அவனை பார்த்துப்பா. ஆனா இப்ப நமக்கு இந்த நிலைமை. ஆனா அவளை போய் நம்ம வந்து ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சோமே, அவளுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு இப்பதான் நம்ம ஹீரோயினையும் ஹீரோவையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஏர்போர்ட்ல மீட் பண்றாங்களா. ஹீரோ ஓடி வந்து ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறான். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். தயவு செஞ்சு என்ன கோவமா இருந்தாலும் சரி, என்னை வந்து பார்க்காத மட்டும் இருந்துராத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. என்ன இவன் இப்படி நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, உன்னால அப்பா அம்மாலாம் எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. இனிமே நான் இந்த மாதிரியான தப்பு எதையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறா. ஆக்சுவலா இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவன் இருக்கான் இல்லையா நம்ம ஹீரோ, இவன் வந்து இவளோட உண்மையான அண்ணா கிடையாது. அவங்க அப்பா அம்மா வந்து தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. இவன் வந்து அனாதையா இருந்திருக்கான். ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு வந்து ஒன் சைடா நம்ம ஹீரோயின் மேல ரொம்ப நாளாவே லவ் இருந்துகிட்டு தான் இருக்கு. டக்குனு கார்ல வந்துட்டு அப்படியே க்ளோஸ் அப்ல கிட்ட வந்துடுறான்னா ஹீரோயின் சடனா பயந்துடுறா. அடே டேய் என்னடா பண்றன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் பார்த்தா அவன் வந்து சீட் பெல்ட்டை போட்டு விடுறான். என்னமோ நீ வந்து சீட் பெல்ட்டை கூட போட தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்க கார்ல அப்படின்னு கத்துறான். நேரா வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறா. அவங்களுமே மன்னிச்சிடுறாங்க. அவளோட ரூம போய் சுத்தி பாக்குறா. எதையுமே மாத்தாம ஹீரோ வந்து அதே மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்பதான் வந்துட்டு இவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா நடுவுல ஒரு வாட்டி இவ ஊருக்கு வந்திருக்கா. அந்த டைமுக்கு இவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, என்னோட கம்பெனில பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் உங்க அண்ணா. அதனால என்னோட கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்னே தெரியல. நான் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். அப்படி இப்படின்னு சொல்லி இவகிட்ட கதை சொல்லி இவள ஏமாத்தியிருக்கும்போது, இவ என்ன பண்ணியிருக்கான்னா, இவங்க அண்ணாவோட கம்பெனியோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் திருடி பாய் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியோட கான்ட்ராக்டே கிடைச்சிருக்கு. எவ்வளவு ஒரு முட்டாள்தனமா நான் இருந்திருக்கேன். எனக்கே அசிங்கமா இருக்கு. என்னை நம்பி என்னோட ஃபேமிலிய நான் அந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த டைம்க்கு ஹீரோ உள்ள வரானா, உள்ள வந்த உடனேயே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. நான் உனக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதோட மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு சலூனுக்கு போறா. அங்க பார்த்தா அவங்க அண்ணன் ரெடியா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவளுக்கு பிடிச்ச பொக்கே எல்லாம் வாங்கி வச்சுட்டு, இவளோட ஹேர் ஸ்டைல எல்லாத்தையுமே மாத்திட்டா. இது நல்லா இருக்கா? ஓகேயா? எனக்கு சூட் ஆகுதா இல்லையா? அப்படின்னு சொல்லி அண்ணன்காரன் கிட்ட கேட்கும்போது, அவன் என்ன சொல்றான்னா, நீ எப்படி இருந்தாலுமே அழகா இருப்ப. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்ப அங்க இருக்க பொண்ணு ஒருத்தி என்ன சொல்றான்னா, நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே ஹீரோயின் இல்ல இல்ல ஆக்சுவலா அப்படின்னு சொல்ல போகும்போது ஹீரோ டக்குன்னு இவளோட கைய புடிச்சுக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல.
அடே இப்ப எதுக்குடா நீ தேங்க்ஸ் சொல்ற அப்படின்ற மாதிரி பாக்குறா. வெளியில வந்த உடனே பயங்கரமா கோவப்படுறா. நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? எதுக்காக நீ இப்ப இப்படி சொன்ன? எதுக்காக அவங்க கிட்ட தேங்க்ஸ் சொன்ன? அவங்க நம்ம 2 பேரும் கப்பல்னு நினைச்சுட்டாங்க. நீ அவங்க கிட்ட சொல்லிருக்கணும்ல. நான் அவளோட அண்ணன், அவளோட லவ்வர் இல்லன்னு சொல்லிட்டு, நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு கோவப்படுறா. சரி, சரி. ரொம்ப தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்காத. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவன அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து ஹீரோயின் கிளம்பிடுறா. இப்பதான் பாய் ஃப்ரெண்ட காட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு குடியே கெதி அப்படின்னு சொல்லி பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் போட்டோவை வச்சுக்கிட்டு, நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், நான் உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கான். அந்த டைம்க்கு ஷேனா அங்க வரா. நீ எதுக்காக இப்படி இருக்க? உன்னோட வாழ்க்கையும் தொலைச்சுக்கிட்டு கம்பெனியையும் வந்து நாசமாக்கிக்கிட்டு நீ எல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு சேர்த்து தொலைய வேண்டியது தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா. இது பார், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வேன். எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படிதான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றான். இங்க பார், நீ இப்படியே இருக்கிறதுனால ஒரு யூஸுமே இல்ல. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம கம்பெனிய வந்துட்டு முன்னேற்றத்துல என்ன நம்ம பண்ண முடியுமோ அத பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. ஆனா இவன் கேக்குற மாதிரி இல்ல. எனக்கு என்னோட லவ்வர் வேணும். நான் ஹீரோயினை தேடி போக போறேன் அப்படின்னு சொல்றான். இவன் மனசுக்குள்ள செம்ம கொலை வெறி ஆயிடுறா. நீ போடா, நீ போ. உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறா. மறுபடியும் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் தொலைத்தோன்னே நீ ஏதோ பேசிக்கிட்டே இருக்கா. அப்ப ஹீரோ என்ன கேக்குறான்னா, நீ சொன்ன இல்லையா உனக்கு வந்து அப்பா அம்மாவும் நானும் பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு அதுல உறுதியா இருக்கியா அப்படின்னும் போது, ஆமா கண்டிப்பா நான் உறுதியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்ப எப்பனாலுமே வந்து கல்யாணத்தை வச்சுக்கலாமா? உன்னை வந்து 10 வருஷமா ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருக்கான். அவனைதான் வந்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அது யார் அது? என்ன 10 வருஷமா லவ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டக்குன்னு இவன் என்ன பண்றான்னா, ரிங்க எடுத்து உடனே முடிய போட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். நான் தான் 10 வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அடே என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு தெரியும்ல, சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்து வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ எங்க அப்பா அம்மா 2 பேருமே ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றான். எனக்கு அதெல்லாம் தெரியும். ஆனா நம்ம 2 பேரையும் வளர்த்த அப்பா அம்மா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. நான் அவங்க 2 பேர்கிட்டயுமே வந்து பேசிட்டேன். அவங்க 2 பேர்கிட்டயும் முதல்ல சொல்லிட்டு தான் உன்கிட்ட நான் ப்ரப்போஸே பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவை என்ன சொல்றேன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன், அவசரப்படுத்தவும் மாட்டேன். 1 வருஷம் வந்துட்டு நம்ம 2 பேரும் டேட் பண்ணுவோம். நீ என் கூட இரு. உனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் வந்துட்டு ஓகே அப்பனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடும். ஓகேயா அப்படின்னும் போது இவனுமே ரொம்ப சந்தோஷப்படுறான். கண்டிப்பா நீ வந்து பிடிக்கலனாலும் பிடிக்கலன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில ரிங்க போட போறான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் பொக்கேயோட நிக்கிறான். ஹீரோயினுக்கு பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல. என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். என்னை மன்னிச்சிடு. நான் உனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு செம்ம கன்ஃபியூஷன். என்ன நடக்குது? இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள படபடன்னு ஆயிடுது. வீடியோ மேட்டர்லாம் இவனுக்கு தெரிஞ்சதுன்னா இவன் கண்டிப்பா வந்துட்டு நம்மள கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், விட்டுட்டு போயிடுவான். இவன் ஆனா எவ்வளவு நாளா நம்மள லவ் பண்றேன்னு சொன்னான். இவன் மனசை உடைக்க போறோம் நம்ம அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பதன்னு ஆயிடுது அவளுக்கு. ஆனா ஹீரோயின் செம்மையா போல்டா வந்துட்டு உண்மையை சொல்லிடுறா. ஆமா நான் இவனை தான் லவ் பண்ணேன். இவனை கல்யாணம் பண்ணிக்கலானோ இருந்தேன். இவன் என்னை வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைச்சான். உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சான். அதனால இவனையே நான் தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு செம்ம ஆத்திரம் வந்துடுது. போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு அவனை குமுறு கஞ்சி காசிடுறான். ஆனா அப்பவும் ஹீரோயின் வந்து தடுத்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா, தயவு செஞ்சு அவனை அடிச்சுட்டு எதுனா பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போயிடாத, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர சந்தோஷமாயிடுது. ஆனா பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். நீ என்ன சொல்ற? அவன் உன்னோட அண்ணன் தானே அப்படின்னு கேக்குறான். இத பார், உனக்கு தேவையில்லாத விஷயம். அதுல நீ தலையிட வேண்டிய அவசியமே இல்ல. எப்ப நீ வந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சியோ அப்பயே நான் உன்னை தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலி என் கூட இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஐயோ நான் அதெல்லாம் பண்ண வரல. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுன்னு தான் கேட்க வந்தேன். நான் மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது போடா டேஷ் அப்படின்னு திட்டிட்டு நம்ம இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இவன் கண்ணெதிர்க்கே நடந்து போறாளா. அவ்வளவுதான், அவனுக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்ச மாதிரி ஆயிடுது.
இவன் கீழே விழுந்து பிறண்டு அழுது புலம்ப ஆரம்பிச்சிடறான். தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போயிடாத, என்ன மன்னிச்சிடு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீ வந்துட்டு என்னை இந்த அளவுக்கு ஏத்துக்குவேன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப பயந்துட்டேன், நீ என்ன தப்பா நினைச்சிடுவ. ஆனா உண்மையாவே நான் கேவலமானவ தான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. என்னோட கண்ணுக்கு எப்பவுமே நீ வந்துட்டு கேவலமானவளா தெரிய மாட்ட. நான் உன்னை வந்து அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். நீ தப்பு பண்ணிட்ட. அந்த தப்பையும் நீ திருத்திக்கணும்னு நினைக்கிற. இதுக்கப்புறமும் நான் வந்து உன்னை ஏத்துக்கல அப்படின்னா நான் வந்துட்டு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்றான். சோ ஆக மொத்தம் ஹீரோ வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த பெரிய விஷயமா யோசிக்கல. அப்ப உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, 1 இயர்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான், ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்ப ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போற நேரத்துக்கு ஹீரோயினோட அப்பா அம்மா உள்ள வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனேயே வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி, நான் இவகிட்டயும் கேட்டுட்டேன், இவளும் எனக்கு சம்மதம் சொல்லிட்டா அப்படின்னு சந்தோஷப்படுறான். அவங்க 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். நீங்க 2 பேருமே ஒன்னா இருந்தீங்கன்னா அது போதும் எங்களுக்கு. எங்களுக்கு அதை விட வேற சந்தோஷமே இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துக்கு எங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு எக்கச்சக்கமா குடிச்சு குடிச்சு அவனுக்கு பயங்கரமா வயிறு வலியில தனியா இருக்கான் வீட்டுல, அங்கேயே மயங்கி போயிடுறான். அதோட மறுநாள் அவன் ஹாஸ்பிட்டல்ல எழுந்து பார்க்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் தான் பக்கத்துல இருக்கானுங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி திட்டுறானுங்க. வேலைக்கார லேடி வந்துட்டு கிளீன் பண்றதுக்கு வரும்போதுதான் இவனை பார்த்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அந்த பொண்ணுக்காக இப்படி எல்லாம் நீ பண்ணுவேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஆஃப்டர் ஆல் அவ ஒரு பொண்ணுடா. இந்த பொண்ணு இல்லைன்னா எத்தனை பொண்ணு வேணாலும் கிடைப்பா. அதுக்காக நீ வந்து உயிரியே விட்டுருவியா என்ன அப்படின்னு சொல்லி இவனுங்க ஏடா கூடமா பேசுறானுங்க. என்னால முடியவே முடியாது, அவளுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதை நான் நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்றான். அவன் பண்ண ஆர்ப்பாட்டத்துல அவனே மயங்கி போயிடுறான். டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே வந்து ஷீனா அவன் நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு வெறி ஆயிட்டு இருக்கா. கடுப்புல இந்த ஷீனா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினை கொல்லாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காரை கொண்டு வந்து இடிக்க பாக்குறா. ஆனா ஹீரோ நடுவுல வந்துடுறான். ஹீரோக்கு எக்கச்சக்கமாவே அடிபட்டுடுது. இத பாரு, நான் நாளைக்கு இல்லவே இல்லை அப்படின்னா கூட நீ உன்னைய வருத்திக்க கூடாது. நீ ஒரு நல்ல லைஃப வாழணும், அதை நான் பாத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அங்கேயே மயங்கிடுறான். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து ஹீரோவை சேர்த்துடுறா. இவனுக்கு பயங்கரமா அடிபட்டதுனால ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோ பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு டாக்டர் சொன்னதுனால ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் அழுதுட்டு இருக்கா. ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு 2 நாள் ஆகுது. 2 நாள் ஆகியும் வந்து ஹீரோ கண்ணு முழிச்சு பாக்கல. அவன் கோமால இருந்து வெளியில வந்தாதான் எதையும் சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோயின் பக்கத்துலயே உட்காந்து ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. அவங்க சின்ன வயசுல நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோக்கு ஞாபகப்படுத்துற விதமா பேசிட்டு இருக்கா. இருந்தாலும் காண்டான ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நேரா வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட பாக்கிறதுக்காக வரா. அங்கதான் வந்து ஷீனாவுமே இருக்கா. இவனுக்கு பயங்கர சந்தோஷம், நீ வருவேன்னு எனக்கு தெரியும், நீ இன்னமும் என்னதான் காதலிக்கிறேன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து லூசுத்தனமா பேச ஆரம்பிச்சிடறான். அப்பதான் ஷீனாவை பார்த்து கேக்குறா, என்ன கொல்லணும்னு தான் நீ எதிர்பார்த்த, ஆனா அவன் அப்பாவி, அவன் மாட்டிக்கிட்டான் நடுவுல அப்படின்னும் போது, என்ன நீ லூசு மாதிரி உளர்ற, நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றா ஷீனா. நான் என் கண்ணால பார்த்தேன், அந்த கார்ல இருந்தது நீதான் வந்துட்டு என்ன கொல்லணும்னு நினைச்ச, ஆனா அதுல மாட்டினது அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இப்பதான் வந்து பாய் ஃப்ரெண்டுக்கு புரிய வருது. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்றா. அடியே ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்தும் போது, ஆமா நீ வந்து பைத்தியம் மாதிரி அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க, நீ இன்னமும் வந்து அவ வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவளையே நினைச்சுக்கிட்டு இருக்க, இவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ என் கூட வாழ மாட்டேன்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. ஆனா ஷீனா என்ன பண்றான்னா பாய் ஃப்ரெண்டோட காலில் விழுந்து கதறி கதறி ஆடுறா. இதை எல்லாத்தையுமே நான் உனக்காக தான் பண்ணேன், நீ என் கூட வாழணுன்ற ஆசையில தான் பண்ண அப்படின்னு கதறா. என்னதான் இருந்தாலும் அதுக்காக நீ வந்து யாருன்னா ஒருத்தரை கொலை பண்ணணும்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்றான். அதோட நேரா வந்துட்டு கிளம்பி ஹீரோவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறான். எங்க ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவதான் பேசிக்கிட்டே இருப்பா இல்லையா, அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. நீ எப்ப எழுந்துக்கிறியோ மறுநாளே வந்து நம்ம 2 பேருக்கும் கல்யாணம், நான் வந்து நீ எழுந்துக்கவே இல்லைனாலும் உனக்காக வெயிட் பண்ணுவேன் எவ்வளவு நாள் ஆனாலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ எப்படி அவனுக்காக வெயிட் பண்ணுவ, நீ தான் என்ன லவ் பண்றல, நீ இன்னமும் வந்துட்டு நடிக்காத, தயவு செஞ்சு வந்துட்டு ஒத்துக்கோ, நீ என்னதான் உயிருக்கு உயிரா காதலிக்கிற, உன்னால வந்து உன் மனசை பதிக்க மாத்திக்க முடியாது, நீ என்ன வந்து வெறுப்பேற்றணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ற அப்படி இப்படின்னு பேசுறான். ஆனா ஹீரோ என்ன மரியாதையை இங்க இருந்து போயிட்டு நான் அவனதான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றா.
அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். அதெல்லாம் விட முடியாது. இப்ப என்ன நீ அவனை காதலிக்கிற அவ்வளவுதானே. என்கிட்ட அந்த வீடியோ இல்லாம போயிருக்கலாம். நீ என்னோட வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப அவன் கண்ணு முழிச்சான்னு வச்சுக்கோயேன், அவனுக்கு நேர்லயே நீ எப்படிப்பட்டவன்றத காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கிறான். ஆனா கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே இவனை அடி அடின்னு அடிச்சு அவங்க அப்பா ஓட விடுறாரு. இப்போதைக்கு இவங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருச்சு இல்லையா, வேற வழியே இல்லாம ஹீரோயின் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் உண்மையா அவங்க கிட்டயும் சொல்லிடுறா. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ஹீரோ எழுந்துப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கா. என்னைக்கு ஹீரோ கண்ணு முழிக்கிறான்னு மறுநாளே கல்யாணம் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஹீரோயின் தான் எங்க போனாலும் இவன் பின்னாடியே வந்துருவானே, அதே மாதிரி மறுபடியும் பின்னாடி வந்துடுறான். தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, எனக்கு நல்லா தெரியும் நீ அவனை உண்மையா லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆனா எதுக்காக நீ என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே போற அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஆனா ஹீரோயின் தான் சுத்தமா மதிக்க மாட்றா இல்லையா, அதனால இவன் என்ன பண்றான்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி மறுபடியும் கிஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஹீரோயின் இதுக்கு மேல சும்மா இருக்க மாதிரி தெரியல. பலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே விடுறா. இதுக்கப்புறம் வந்து என்ன காப்பாத்துறதுக்கு யாரும் வரணும்னு நான் எதிர்பார்க்க போறது இல்ல. நானே வந்து உனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிக்கிறா. ஆனா அவளுக்கு அவன் ஏதோ ஒரு மருந்தை கொடுத்துட்றான். அப்படியே அவ மயங்கி அவன் மேலேயே விழுந்துடுறா. இது பாரு, தயவு செஞ்சு கோச்சுக்காத, வேற வழியே இல்ல. நீ வான்னு கூப்பிட்டா நீ வந்திருக்க மாட்ட, அதனாலதான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். கிட்னாப் பண்ணி அப்படி என்னதான்டா பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா இவர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரப்போஸ் பண்ற அழகுல பாத்தீங்களா, கட்டி போட்டு வச்சு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் முடியாதுன்னு தானே சொல்லுவா. அப்ப வந்து இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இத பார், உன் அண்ணங்காரன் இருக்கா இல்லையா, உன் வெறும் உனக்கு அண்ணங்காரன் மட்டும்தான். என்னதான் வந்து அடாப்ட் பண்ண பையனா இருந்தாலும் இது வரைக்கும் நீ அவனை அண்ணனா தானே பார்த்து வளர்ந்த. இப்ப எப்படி நீ அவனை கல்யாணம் பண்ணிப்ப? அதெல்லாம் தப்பு தப்பு, அப்படிலாம் நீ பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த மொத கம்பெனியை அவன் அவனுக்கா வளைச்சு போட்டுக்கணும்னு நினைக்கிறான். அதனாலதான் அவன் உன்னை கல்யாணம் பண்றான் அப்படின்னும் போது, அப்ப நீயும் அதுக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுற. அதுக்காக தானே நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாலும் நீ திரும்பவும் என்ன துரத்தி துரத்தி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ற அப்படின்னு கேக்குறா. ஆனா கடைசியில கோமால இருந்து எழுந்த ஹீரோ வந்து நேரா ஹீரோயினை தேடிட்டு இந்த இடத்துக்கே வந்துடுறான். இவனை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறான். ஹீரோயினா நாளைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை இருக்காம கட்டி பிடிச்சிக்கிறா. போகாத, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி இவன் முட்டி போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அவ வந்துட்டு இனிமே உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா, இனிமே அவ பக்கம் வந்து உன்னை கொன்னுடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணதுனால அங்கேயே கார்ல வரும்போதே மயங்கிடுறான். ஹீரோயின் தான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்து சேர்க்கிறா. நேத்து நைட்டு நீ என்ன சொன்ன, நாளைக்கே நம்ம கல்யாணம்னு சொன்ன, ஆனா கொண்டு வந்து என்ன ஹாஸ்பிட்டல்லயே நீ சேர்த்தீன்னா இன்னைக்கு எப்படி எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். பரவாயில்ல, உனக்கு உடம்பு சரியாகட்டும், நம்ம கொஞ்சம் டேட்டை தள்ளி போட்டு நாளன்னைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஐயோ அது ரொம்ப லேட்டா இருக்கே அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்றானா. அந்த டைமுக்கு கரெக்டா மறுபடியும் அவங்க அப்பாவும் அம்மாவும் எப்பவும் போல உள்ள வந்துடுறாங்க. அடே, என்னடா இப்பதான் கோமால இருந்து எழுந்து அதுக்குள்ள என்னடா வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. அதே நேரத்துக்கு நடு ரோட்லயே மயக்கம் போட்டு பாய் ஃப்ரெண்ட் விழுந்து கிடக்குறான். அவனை வந்துட்டு ஷீனா தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறா. அப்ப இவளுக்கு அவனோட மொபைல் கிடைக்குது. இந்த மொபைலை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், என்னென்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவ ஒரு பிளான் பண்றா. சொன்ன மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அங்க ஸ்டேஜுக்கு போன உடனே அதே நேரத்துக்கு இவன் வந்துட்டு அலறி அடிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கான். கண்டிப்பா நான் விடவே மாட்டேன், உன்னை அவனை கல்யாணம் பண்ண விட மாட்டேன், நீ என்னதான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி. அடே ஏண்டா நீயும் நிம்மதியா இருக்க மாட்டேற, என்னையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன்ற மாதிரி ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுது. கரெக்டா ரிங்கு போடுற நேரத்துக்கு வந்துட்டு நீ அவனை கல்யாணம் பண்ண முடியாது, நீ என் கூட தான் வாழ்ந்திருக்க, ஒரு வருஷமா என் கூட குடும்பம் நடத்தி இருக்க, அது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நீ என்னதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் தான் இப்ப துணிஞ்சிட்டா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னா இவன் வீடியோ எல்லாம் தான் டெலிட் பண்ணிட்டோமேன்னு நினைச்சுக்கிட்டு, நீ என்ன பண்றியோ பண்ணுடா, எதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, ஆனா உன் கூட மட்டும் நான் என் லைஃப ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. எந்த தைரியத்துல சொல்ற நீ இத? ஓ, அந்த வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்ற தைரியத்துல சொல்றியா? அதை எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் அப்படின்னு ஷீனா வந்து சொல்றா. என்ன நீ சொல்ற, என்னோட மொபைல்ல நீ எதுக்கு தொட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் கேக்குறான். இப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே வந்துட்டு இங்க இருக்க எல்லாரோட மொபைலுக்கும் அந்த வீடியோஸ் வரும், எல்லாத்தையும் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, அப்ப இவ எப்பேற்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பாக்குறா. ஆனா இவ்வளவு நேரம் தைரியமா இருந்த ஹீரோயின் இப்ப கொஞ்சமா பயமாயிடுது. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ கவலைப்படாத, என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா டக்குனு கேப்ல வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்னா அவ கையில இருக்க மொபைல புடுங்கி கீழே போட்டு சுக்கு நூறா உடைச்சிடுறான். இதுக்கப்புறம் நீ என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான்.
இதுக்கு மேல எனக்கு அந்த மொபைலோட ஹெல்ப்பே தேவையில்ல. ஆல்ரெடி டைம் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சென்ட் பண்ணி விட்டுட்டேன். இன்னும் 2 செகண்ட்லயே வந்து இங்க இருக்க எல்லாரோட மொபைலுக்கும் அந்த வீடியோ வந்துரும் அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துல எல்லாரோட மொபைலுக்குமே வீடியோ வந்துடுது. ஆனா எல்லாரும் ஷீனாவை தான் பயங்கரமா திட்டுறாங்க. கொலகாரி, நாசமா போறவ, என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கா பாரு, சரியான விஷம் இவ, அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. அவளுக்கே ஒண்ணும் புரியல. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, ஹீரோ இவ ஆக்சிடென்ட் பண்ணா இல்லையா, அந்த வீடியோவோட ஃபுட்டேஜ் தான் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இப்பதான் என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தையே காட்டுறாங்க. இவ வந்து மொபைலை எடுத்துட்டு ஒரு மொபைல் கடைக்கு போயிருக்கா. அந்த கடையில போயிட்டு இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ரிகவரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுமே வந்துட்டு நிறைய காசை வாங்கிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ பின்னாடியே போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போய் என்ன விஷயம்னு கேட்டுட்டு, இந்த கடையே நான் உனக்கு சொந்தமா வாங்கி தரேன், நான் என்ன சொல்றேனோ அதை செய்ய அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஹீரோ தான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கான். சோ ஹீரோக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது ஆல்ரெடி தெரியும். அதனால அவன் முன்கூட்டியே போலீஸையும் அங்க வர வச்சிடறான். சோ போலீஸ் வந்து ஷீனாவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேல பண்றதுக்கு என்ன இருக்கு? பாய் ஃப்ரெண்ட் எதிர்க்கே வந்து ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறா. அவன் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதோட மறுநாள் ரொம்ப சோகமா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போறான் அவன் ஊருக்கு போறதுக்கு. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்றானுங்க, இன்னைக்கு உனக்காக நாங்க பழி வாங்க போறோம்டா மச்சான். அவ வெளியில வந்த உடனேயே இது கூட அவ உயிரோடயே இருக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறோம் அப்படின்னு சொல்றானுங்க. அவன் டேய் அதெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லும் போது இவனுங்க போனை நீ வை அப்படின்னு வச்சிடறானுங்க. இவன் உடனே ஹீரோக்கு போன் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றான். எங்க இருக்கா ஹீரோயின்னு கேட்கும் போது இப்பதான் அவ வெளியில போனா, அவளுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னா உங்க யாரையுமே நான் உயிரோட வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இவனுங்களும் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்துட்டு ரோட்ல நடந்து வரும்போது கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணிருக்காங்க. கரெக்டா இவனுங்க காரை எடுத்துட்டு வந்து இடிக்கிறதுக்கு வரானுங்க. அந்த டைமுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் நடுவுல ஓடி வந்து விழுந்துடுறான். ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனேயே வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, உயிருக்கெல்லாம் எதுவும் ஆபத்து இல்ல, பட் ஆனா வந்து அவர் ரிகவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவருக்கு நிறைய போன் எல்லாம் பிராக்சர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதோட மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அவனை பாக்குறதுக்காக. பார்த்தா பெட் காலியா இருக்கு. என்ன ஆச்சு, எங்க அவன் அப்படின்னு கேட்கும் போது அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து அவன் ஒரு லெட்டரை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. அதுல ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டு எழுதியிருக்கான், நான் உனக்கு வந்து பண்ணவே கூடாத ஒரு துரோகத்தை பண்ணிருக்கேன், எந்த ஒரு ஆம்பளையும் இவ்வளவு ஒரு கேவலமா நடந்துக்க மாட்டான், அந்த அளவுக்கு நான் கேவலமா நடந்துக்கிட்டேன், அதனால தயவு செஞ்சு உன்னால என்ன மன்னிக்க முடிஞ்சா மன்னிச்சிடு, இனி உன்னோட லைஃப்ல நான் கிடையாது, நான் எந்த ஒரு நாளும் உன்னோட முன்னாடி வந்து உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் இதோட அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட மன்னிப்பு கேட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். சோ இதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கர ஜாலியா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த ஒரு தொல்லையும் கிடையாது, நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, இதுக்கப்புறம் ஜாலி தான் அப்படின்னு ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். சோ இதோடய இந்த டிராமா முடியுது. இந்த டிராமால உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, உங்களுக்கு இந்த டிராமா பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு, என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு உண்மையா லவ் பண்ற பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, ஆதாரத்தை எல்லாம் சேகரிச்சு வைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி வீடியோஸும் எடுத்து வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல லவ்வே இல்லைன்னு அர்த்தம். அதை மட்டும் என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய். மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து தற்செயலா ஒன் நைட் ஸ்டாண்ட்ல ஒன்னா இருந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஃபேக் மேரேஜ் நடக்குது. ஆனா ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கூட தான் இருந்தோம் அப்படின்றது ஹீரோயினுக்கு எப்படி தெரியுது, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்றது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, போரே அடிக்காது, வாங்க பார்க்கலாம். ஸோ எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே ஒன்னா இருக்காங்க. ஆனா அந்த நேரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேற யாரோ ஒருத்தன் பேரை சொல்லி ஹீரோவை கூப்பிடுறா. ஹீரோக்கு செம்மையா கடுப்பாயிடுது, என் கூட நீ இருக்கும் போது இன்னொருத்தன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனா ஹீரோயின் வந்து செம்ம போதையில இருக்கா, அவளுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியல. நம்ம ஹீரோவோட பேரு வந்து குஷன், நம்ம ஹீரோயினோட பேரு வந்து ஷைனி. இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க, ஹீரோயினோட முதுகுல வந்துட்டு ஹீரோ ஒரு அடையாளத்தை பாக்குறான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசா இருக்க போதே மீட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த வீட்டில் பார்த்தா சின்ன குழந்தையா நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த சைடாக போன நம்ம ஹீரோ தான் குட்டி பையனா இருக்கும் போது ஹீரோயினை காப்பாத்திருக்கான்.
இந்த டைம்ல தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு முதுகுல அடிபட்டிருக்கு. அதை ஹீரோ நல்லாவே பார்த்துருக்கான். அந்த அடையாளத்தை தான் இப்போ பார்த்த உடனே அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்போ நம்ம ஹீரோயின் கூட வந்துட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி அழுதுருப்பா. அப்போ ஹீரோ உடனே வந்து கையில் ஒரு கேண்டியை கொடுத்துட்டு அழக்கூடாது, கண்டிப்பாக இவர் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட பத்திரமா உன்னை சேர்த்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அப்போ ஹீரோ வந்துட்டு இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கானா, ஹீரோயின் வந்துட்டு நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ற, இதெல்லாம் கொஞ்சம் நல்லதுக்கே இல்லை அப்படின்னு சொல்றா. அதோட மறுநாள் காலையில ஆள நம்ம ஹீரோயின் தான் எழுந்துக்கிட்ட ஹீரோவை பார்த்த உடனே வந்துட்டு அவளுக்கு ரொம்ப படபடன்னு ஆயிடுது. ஐயோ என்னடா பண்ணி தொலைச்சோம் அப்படின்னு. இப்போதான் வந்து ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையே காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து முதல் நாள் நைட்டு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருந்திருக்கா, பயங்கரமாக சோகமாக இருந்திருக்கா. எதனால சோகமாக இருந்திருக்கான்னா, இவ வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணியிருந்திருக்கா. அந்த பையன் வந்துட்டு இல்லீகல் கனெக்ஷனில் வேற ஒருத்தி கூட இருந்திருக்கான். அதுவும் இவங்க எல்லாம் வந்து ஒன்றாவே வேலை செய்கிறவங்க. அந்த பொண்ணு இப்போ கர்ப்பமாகவே இருக்கா. அது தெரிஞ்சதுனால தான் ஹீரோயின் வந்து பயங்கர டிப்ரெஷனில் இருக்கா. ஃப்ரெண்டும் எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்க்குறா, ஆனால் ஹீரோயின் நிறுத்தாமல் குடிச்சிக்கிட்டே இருக்கா. அப்பதான் ஃபுல் போதையில் ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிற ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோ மேலே முட்டியிருக்கா. அப்போவும் வந்துட்டு ஏதோ யாரையோ தெரியாமல் நம்ம முட்டிட்டோமே சாரி கேட்போன்னு இல்லாமல் அப்படியே ஹீரோ மேலேயே மயக்காமல் படுத்துக்கிறா. அடியே தூக்கம் கலைஞ்சிடுச்சுட்டா கொஞ்சம் எழுந்துருடி அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு உழுக்குறான். அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்குறாளா, பார்த்த உடனே சான்ஸே இல்லை, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வர பையன் மாதிரி இருக்க, பயங்கரமாக ஹேண்ட்ஸமாக இருக்க, உன்னோட பாடி ஸ்ட்ரக்சர் செம்மையாக இருக்குது அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு புகழ ஆரம்பிச்சிடுறா. இதெல்லாம் பண்ண சும்மா இல்லாமல் ஹீரோவை வந்து கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாளா. இதுக்கு மேலே ஹீரோ மட்டும் சும்மாவா இருப்பான். அதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் இல்லையா என்ன இவங்களுக்குள்ள நடந்ததுன்றது. மறுபடியும் ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஐயோ நம்ம வந்துட்டு என்னதான் அவன் மேல வெறுப்புல இருந்திருந்தாலும் இதெல்லாம் பண்ணிருக்கவே கூடாது, நான் இவ்வளவு மோசமானவளாக ஆயிட்டேன், என்னதான் அவன் மேல கோவம் இருந்திருந்தாலும் யாரோ ஒருத்தன் கால் பாய் கூட எல்லாம் நான் இருந்திருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோயின் வந்து ஹீரோவை கால் பாய்ன்னு நினைச்சுக்கிட்டா. இவன் எழுந்துக்கிறதுக்குள்ளேயே எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு காசை வச்சுட்டு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிடுறா. இப்பதான் ஹீரோ எழுந்துக்கிறான். எழுந்துட்டு அந்த நோட்ஸை தான் பாக்குறான். பார்த்த உடனே செம்ம கடுப்பாயிரானது, நான் ஓகேவா தான் பெர்ஃபார்ம் பண்ணனா, இவளுக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி எழுதிருப்பா அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பாயிடுறான். இப்பதான் நம்ம ஹீரோ யாருன்றதையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் சர்ஜனா இருக்கான். இப்பதான் நம்ம ஹீரோயினும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ கொள்ளடிக்க வந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கா. என்னதான் மேடம் உங்களுக்கு வேணும் அப்படின்ன உடனே எனக்கு கொஞ்சம் HIV டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றா. அவளுக்கு கால் பாய் கூட இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு பயம் வந்துடுது. எதுக்கு நீ இங்க வந்திருக்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்துறான். அவனுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்னது உனக்கு HIV டெஸ்ட் எடுக்கணுமா, சரி ஓகேவா என் கையாலே எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எடுத்துக்கிட்டு போறான். ஹீரோ அவனை என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் பிளட் எடுத்து அவனை டெஸ்ட்டுக்கும் கொடுத்துட்றான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா உன்னோட பிளட்டில் வந்துட்டு அதிக கொலஸ்ட்ரால் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ வந்துட்டு சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். அந்த டைமுக்கு இவன் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு அந்த சைடாக திரும்பி போகிறா. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவனோட கள்ளக்காதலி, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு துரோகம் பண்ணாங்க இல்லையா, அவங்க 2 பேருமே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னது நீ எய்ட்ஸுக்கு டெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு சொல்லி அப்படியே ஷாக்காக நிறுத்துறாங்க. ஹீரோயின் அப்பயும் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ரெகுலர் செக்கப்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாளா. அதுதான் நாங்கள் முழுசாக எல்லாத்தையும் கேட்டுட்டோமே, நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அப்படியே மாறி நம்ம ஹீரோயினை 2 பேரும் அசிங்கப்படுத்துகிறாங்க. அதுக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறேன்னா நல்ல வேலையாக போச்சு, நான் வந்துட்டு உன் கூட எந்த வகையிலையும் எந்த டச்லையும் இல்லை, என்னதான் எனக்கும் எய்ட்ஸ் வந்திருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமும் டேட் பண்ணுறன்ற பேரில் எந்த ஆம்பளையோட வாழ்க்கையும் கெடுத்துறாத, உனக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, அதனால நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு எய்ட்ஸே இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயினுக்கு காண்டாயிடுது. அடிச்சு நீங்க 2 பேரும் மனுஷங்க மாதிரி பேசாதீங்க, நான் வந்துட்டு இவங்கிட்டே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஆனா நீங்க 2 பேரும் அப்படியா, நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சா அவன் கூட எதுக்கடி நீ இருந்த, நீ அவன் கூட இருந்து தானே இப்போ வயிற்றுல வாங்கியிருக்க, அதுக்காக தானே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அசிங்கமாக கேள்வி கேட்குறா. அவங்களுக்கு அதை பற்றிலாம் அசிங்கப்படுற மாதிரி கொஞ்சமும் இல்லை.
சும்மா இருந்த மாரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி இன்னும் சும்மா நின்றுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவை பிடிச்சி இதோ இருக்கான் பார்த்தியா, இவன் தான் என்னோட லேட்டஸ்ட் பாய் ஃப்ரெண்ட், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் பாரு, இவன் ஒரு டாக்டர், இவன் எவ்வளோ பெரிய டாக்டர் தெரியுமா, அவன் தான் என் பின்னாடி சுற்றி சுற்றி இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான், இப்போ தான் நான் ஓகே சொன்னேன் அப்படின்னு கதை விடுறா. என்ன தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்றதே புரியாமல் ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கும் போது அந்த சைக்கிள் கேப்பில் எல்லாரும் எதிர்க்கும் கிஸ் வேற கொடுத்து விட்டுறாளா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எனக்கு மெயின்டைன் பண்ணு, இல்லைன்னு வச்சுக்கோ என்னை இவங்க ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, கொஞ்ச நேரம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறா. உடனே இந்த பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் ஆரம்பிச்சிடுறா. ஆமாம், எவனோ ஒருத்தனை பிடிச்சி இழுத்து வச்சு அவனை கிஸ் வேற பண்ணுற, உனக்கு வெக்கமா இல்லை, அவனே திருன்னு முழிக்கிறான் பாரு, இதுலேருந்தே நல்லா தெரியுது அவனுக்கு ஒன்று தெரியவே இல்லைன்றது அப்படின்னும் போது ஹீரோயின் கெஞ்சுறா. உடனே அப்போ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை பிடிச்ச ஒரு தள்ளுறான். இப்படி போகிறவன் வரவன் கிட்டலாம் வந்து பாய் ஃப்ரெண்ட்னு பழகிட்டு இருந்தா அப்படின்னா உனக்கு எய்ட்ஸ் வராமல் வேறு என்ன தான் வரும் அப்படின்னு சொல்கிறான்னா ஹீரோக்கு இதை கேட்ட உடனே பயங்கர கோவம் வந்துடுது. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா உடனே ஹீரோயினை பிடிச்சி பக்கத்தில் நெருக்கமாக நிற்க வச்சுக்கிட்டு, இனிமேல் என் கேர்ள் ஃப்ரெண்டு என்ன எதுனா பேசுனீங்க இல்லை அவன் மேலே கையை வச்சுங்க உங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவேனே தெரியல அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு ஷாக்கு, இருந்தாலும் சந்தோஷம், அப்பாட நல்ல வெளியே நம்மளை மானத்தை காப்பாற்றிட்டான்னு. அப்போ ஹீரோ வந்துட்டு அவங்கள அசிங்கப்படுத்துகிற மாதிரி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, டார்லிங் உனக்கு கண்ணை தான் செக் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவன் கூடியா வந்து நீ சுற்றிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை அசிங்கப்படுத்தி விட்டுறான். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி தான் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வயிற்று பார்க்கும்போது 6 மாதமோ 7 மாதமோ இருக்குது. அப்போனா கண்டிப்பாக நான் டாக்டர் தான், எனக்கு அது கூட தெரியாதான், நீங்கள் ரொம்ப நாளாக வந்து இவளை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏய் மரியாதையாக பேசு அப்படின்னு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறேன்னா பல ஆர்னு கண்ணத்திலே ஹீரோயின் வைக்கிறா. ஹீரோ ரொம்பவே கடுப்பாயிடுறான். மரியாதை 2 பேரும் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் போங்க, உங்களுக்கு எங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்க மாட்டாங்க, வேற எங்கன்னா போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுறான். ஹீரோயினுக்கு வந்து சுத்தமாகவே ஹீரோவை அடையாளம் தெரியல, ஹீரோ கூட தான் நைட்டு இருந்தா அப்படின்றது. அப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, ரொம்ப தேங்க்ஸுங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாரி, நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன், உங்களுக்கு எதனா ஃபேவர் வேணும்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம், என்ன நான் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு வாட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான்னா அவ்வளோதான். ஹீரோயின் செம்ம ஷாக்கு. ஏய் அடே என்னடா நீ கேட்குற, பொசுக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டியே, நெஞ்சிலேயே ஒரு குத்து விடுறா. ரொம்ப விளையாட்டாக போச்சு உனக்கு, இன்னும் இப்படி எல்லாமா கிண்டல் பண்ணுவேன், இப்படி எல்லாமா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. எவன் மனசுக்குள்ள நான் எங்கே கிண்டல் பண்ணேன்னா உண்மையாக தான் சொன்னேன் அப்படின்னு நினச்சிக்கிறான். அவள் போனதுக்கு அப்புறமா ஹீரோ தான் ஃபீல் பண்ணுறா. என்னதான் இருந்திருந்தாலும் நீ அந்த எய்ட்ஸ் டெஸ்ட் எடுத்த பத்தியா, எனக்கு ரொம்ப வலிச்சிடுச்சடி அடியே பாவி அப்படின்னு நினச்சிக்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அதாவது எக்ஸ், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுக்கிறான். என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டா, இவன் வந்து லவ் பண்ணும் போது அவளோட பாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக காசெல்லாம் கொடுத்துருக்கான் போல, அந்த காசு எல்லாத்தையும் இப்பயே திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறான். என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்க, உண்மையாகவே என் சூழ்நிலை புரிஞ்சு இப்படிதான் நீ நடந்துப்பியா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. நீ என்ன எல்லாரும் எதிர்க்கே அசிங்கப்படுத்தின, நான் உனக்காக எதுக்கு பாவம் பார்க்கணும், எனக்கு இப்பயே காசு வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறான். ஹீரோயினும் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறான். ஆனால் வந்துட்டு அவங்க யாருமே சொல்கிறது கேட்குற மாதிரி இல்லை. அந்த டைமுக்கு இவங்க அப்பா அம்மா 2 பேரோட அஸ்தி போட்ட ஒரு பாட்டில் இருக்கு, அதை தூக்கிட்டு வந்துட்டு காவால கொட்ட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்களா. ஹீரோயின் தயவு செஞ்சு கூடு அப்படின்னும் போது அங்கேயே அதை போட்டு உடைச்சிடுறாங்க. அவங்களோட அஸ்தி வீடு பூராவும் கொட்டிடுது. இது எல்லாத்தையும் பார்த்த பாட்டி அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு அங்கேயே விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோயினும் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்குறா. அதே நேரத்துக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, உடனே இப்போ வந்து சர்ஜரி பண்ணி ஆகணும், இப்போ சர்ஜரி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாட்டியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அப்போ அந்த டைமுக்கு வேணும்னே இவளை வெறுப்பேற்றணுன்றதுக்காகவே அந்த எக்ஸோட கள்ளக்காதலியும் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின் நிலைமையை பார்த்து கை கொட்டி சிரிக்கிற மாதிரி கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் செம்ம காண்டாயிட்டு அந்த பொண்ணை வந்து பிடிச்சி ஒரு தள்ளுறா. நீ தாண்டி இது எல்லாத்துக்கும் காரணம்னு. ஆனால் ஹீரோயின் கையெல்லாம் வந்துட்டு அந்த அஸ்தியாக இருக்குதா, அதை பார்த்த உடனே ஐயோ பேய் பேய் இது கண்டதெல்லாம் பூசிட்டா என் மேலே, ஐயோ நைட்டு என் மேலே பேய் ஏற போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்கா.
அப்போ உடனே இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, மரியாதையை இப்போவே என்கிட்ட நீ முட்டி போட்டு மன்னிப்பு கேளு, வேணும்னா எனக்கு மனசு இறங்குச்சு அப்படின்னா உங்கள் பாட்டியோட சர்ஜரிக்கு நான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறேன், இப்போவே முட்டி போட்டு இவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் ஒரே பாட்டி தான் இருக்காங்க, அவங்கள காப்பாற்ற வேற வழியே தெரியலன்னு கரெக்டாக முட்டி போட வரா. அந்த டைமுக்கு ஹீரோ வந்துட்டு முட்டியெல்லாம் போடாத அப்படின்னு கத்துறான். நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணாமல் இங்கே வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது தான் தெரியுது அவங்க பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி ரூம் இருக்காங்க, உங்களுக்கு இமீடியட்டா சர்ஜரி பண்ணணும் அப்படின்றது. இந்த ஹாஸ்பிட்டலோட ஆர்ட் சர்ஜனி நான் தான், யாருக்கு சர்ஜரி பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ காசு கொடுத்த அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் நான் பண்ணிடுவேன்னு அவசியம் கிடையாது, நான் வந்துட்டு காசே வாங்காமல் அவங்களுக்கு பண்ண தான் போகிறேன், இப்போ இமீடியட்டாக பண்ண போகிறேன், மரியாதையாக 2 பேரும் வெளியில் போங்க, இன்னொரு வாட்டி நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வழியாக ஹீரோவே வந்து அவங்களுக்கு சர்ஜரியை முடிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போதைக்கு வந்து டெம்ப்ரவரியாக தான் வேலை செய்யும் இந்த சர்ஜரி, நம்ம திரும்பவும் ஒரு பெரிய சர்ஜரி பண்ண வேண்டி இருக்கும், அவங்க இதில் ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறமா அந்த சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் வந்து ஹீரோயின் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் நான் பண்ணுறேன், என்னால் இப்போ காசு கொடுக்க முடியாது அப்படின்னும் போது, நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா எனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு, அதை தான் இப்போவும் நான் சொல்கிறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்குறான். எதுக்காக நீங்கள் எப்போ பாரு இந்த மாதிரி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, என்னை பார்த்தா விளையாடுற மாதிரி இருக்கா, உங்கள் பாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் அது எமர்ஜென்சி ரூமில் படுத்துக்கிட்டு இருக்காங்க, நான் ஒரு எவ்வளோ பெரிய சர்ஜன் தெரியுமா, சாதாரணமாக ஒரு பேஷண்ட்டாக வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும், ஆனால் நான் உனக்கு பண்ணியிருக்கேன், இப்போ இன்னொரு சர்ஜரியும் பாட்டிக்கு பண்ண வேண்டியிருக்கு, நீ இதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிற, நான் சொல்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் உனக்கு இருக்குது, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கு எவ்வளோ பொண்ணு கிடைக்கும் போது எதுக்காக நீங்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு வந்து ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு உன்ன மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்கும், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொண்டு போய் நிறுத்திட்டேன் அப்படின்னா அவர் என்னை தொல்லை பண்ணாமல் இருப்பார், நம்ம கல்யாணம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேக் மேரேஜை நீ நினச்சிக்கோ, 1 வருஷத்துக்கு நீயும் நானும் ஒன்றா இருப்போம், அக்ரிமெண்ட் போட்டுப்போம், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாட்டியும் ரிக்கவரி ஆன உடனே நீயும் அவங்க கூட போயிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் இல்லையா, ஸோ எனக்கும் இதில் ப்ராஃபிட் இருக்குது, உனக்கும் ப்ராஃபிட் இருக்குது, எங்கள் தாத்தாவும் கொஞ்சம் நாளுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கும் வேறு வழி இல்லை இல்லையா, அவளும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. அப்படின்னா நாளைக்கே வந்துட்டு காலையிலேயே நீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நம்ம கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, அவன் சர்ச்சுன்னு நினச்சிட்டான் போல, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அடே என்னடா பண்ணுற, தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்சி ஒரு தள்ளுறா. இதை பாரு, ஃபேக் மேரேஜ்னு சொன்னேன், ஆனால் அது 1 வருஷம் கழிச்சு தான் ஃபேக்கு, 1 வருஷம் வரைக்கும் நம்ம கப்பலாக தான் வாழ போகிறோம், அதனால நமக்குள்ளே எல்லாமே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுது. மறுநாளே ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஹீரோயினுக்கு அது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. சரி சரி நீ இப்போ வேலைக்கு போனால் நைட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீயும் வேலைக்கு தானே போகிறேன், அப்படியே நான் ட்ராப் பண்ணிட்டு போ அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, இது என்ன டாக்ஸின்னு நினச்சிக்கிட்டியா என்ன, உன்னை ட்ராப் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் டிரைவர்லாம் கிடையாது, ஒழுங்காக டாக்ஸி பிடிச்சி வேலைக்கு போகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணிட்டு கிளம்பிடுறான். ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறா. ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை. என்னடா ஆச்சு அப்படின்னா, இவ போயிட்டு அந்த பிளட் டெஸ்ட் எடுத்தா இல்லையா, அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறா இந்த எக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டு. அதை போட்டுட்டு இவளுக்கு எய்ட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கங்கே போஸ்டர் அடிச்சும் ஓட்டிகிட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும் சேர்ந்து. உடனே மேனேஜர் ஹீரோயின் வந்த உடனே, இனிமேல் உனக்கு இங்கே வேலை கிடையாது, எய்ட்ஸ் வந்தவங்களுக்கெல்லாம் வந்து வேலை கொடுக்குற அளவு அந்தளவு சேரிட்டி ஒர்க்கெல்லாம் நான் பண்ணல, மாதிரி எதோ இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு திட்டுறாரு. கள்ளக்காதல் ஜோடி வேற இங்கே வந்துடுறாங்க. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுமே ஹீரோயினோட ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறா. அவள் என்ன சொல்கிறான்னா, செக்கப்புக்கு போகும்போது என் காதலை நானே கேட்டேன், உண்மைதான் அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளேயே எங்கள் கூட வேலை செய்கிறதுங்கெல்லாம் என்னவோ தொத்து வியாதி மாதிரி, ஐயோ இவ பாத்ரூமை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இவ கை கழுவுற இடத்துல நம்ம எப்படி கை கழுவுறதுன்ட்டு ஏக்கச்சக்கத்துக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இந்த எக்ஸ் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, வேணுமே இருக்கமா ஹீரோயினை கிட்ட இழுத்து அவள் காது கிட்ட போயிட்டு அவளுக்கு மட்டும் கேட்குற மாதிரி எல்லாரும் எதிர்க்கையும் முட்டி போட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு, அதுக்கப்புறம் வந்து யாருக்கும் தெரியாமல் நீ என் கூட வரணும், நீ என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நான் இது எல்லாத்துலேயும் இருந்து உன்னை வெளியில் மீட்டு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்ன பண்ணிடுறான்னா, வேணும்னு நொங்குன்னு ஒரு இடிச்சு விட்டுறா. என்னை மன்னிக்கவும் வேணாம், நீ எனக்கு ஆதரவும் கொடுக்க வேண்டாம், நீ உன் கள்ளக்காதலி கூட சந்தோஷமா இரு, எனக்கு இந்த வேலையும் வேண்டாம், எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறா.
இப்பதான் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக வரான். அந்த டைமுக்கு பார்த்தா ஹீரோயின் ஒரு டிவி ஸ்டேஷன்ல தானே ஒர்க் பண்றா. அந்த டிவி ஸ்டேஷனோட டைரக்டர் வந்து ஹீரோவை பார்த்துட்டு, நீங்க பூஷன் தானே, டாக்டர் பூஷன் தானே, எனக்கு நல்லாவே தெரியும், உங்க தாத்தா தான் வந்துட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே எங்களோட கம்பெனிக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் வந்துட்டு ஆபீஸை விட்டு வெளியில வர்றதுக்குள்ளேயே லபன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி பிடிச்சி ஒரு தள்ளுறானா. அந்த டைமுக்கு கரெக்டா ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிக்கிறான். என்ன ஆச்சு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டைரக்டரும் வந்து கேக்குறாரு. டைரக்டருக்கு செம்ம கோவம் வந்துடுது. எல்லாரும் எதிர்க்கே செக்யூரிட்டியை கண்ணத்திலேயே ஒண்ணு வைக்கிறான். அட பாவி, முதலுக்கே மோசம் பண்ணிடுவ போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாரையும் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இங்கே என்ன நடந்திருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க டைரக்டர், என் ஒய்ஃபை நான் கூட்டிகிட்டு போகிறேன், அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, போகிற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தான் இருப்பியா, நீ எங்கே போனாலும் பெரிய சண்டைக்காரி மாதிரி எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாய்க்கிறான். இப்போ எதுக்காக நீங்கள் வந்துட்டு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, ஒரு வருஷம் தான் நம்ம புருஷன் பொண்டாட்டியாக வாழ போகிறோம், அதுக்குள்ளே நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா நமக்கு பெரிய ஒரு நேரத்துக்கு கஷ்டமாக போயிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இன்னும் ஒரு வருஷத்துக்கு நம்ம மேரேஜை ஃபேக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு செம்ம ஆத்திரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே வந்து கெஸ் பண்ணுறான். இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு ஃபோட்டோ எடுத்துடுறா. ஃபோட்டோ எடுத்தா சும்மா இருப்பாளா, எல்லா குரூப்லேயும் போட்டு விட்டுடுறா. ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்செடுத்து நம்ம ஹீரோவை ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. ஹீரோ நேராக வந்து ஹீரோவோட தாத்தாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. எங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு அப்படின்றதையும் சொல்றான். அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்ப தாத்தாவும் கேட்கிறாரு, ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணீங்க, நீங்க எப்படி பழக ஆரம்பிச்சீங்க அப்படின்னும் போது கதையா விடணும்ல. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவளோட ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்க்கு நான் தான் போயிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே தான் இவ வந்துட்டு எனக்கு ஒரு புக்கே எடுத்துகிட்டு வந்து வெல்கம் பண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளை அங்கே தான் பார்த்தேன். அப்போவே எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இப்போதான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, உண்மையாகவே இந்த விஷயம் நடந்திருக்கு. அடடா ஆமா இல்லை, இவன் தான் வந்தானா அன்னைக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யோசிக்கிறா. ஹீரோயினும் தாத்தாவும் வந்து 2 பேரும் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பவும் ஹீரோ விடாம வந்துட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். தாத்தா இருக்காருன்னு பார்க்காம தாத்தாக்கு ஒரே படபடப்பாயிடுது. ஐயோ நம்ம இன்னும் இங்க உட்காந்தோம் அப்படின்னா இவன் இன்னும் என்னென்ன பண்ணுவான், நம்ம கண்ணு திருக்கவே தெரியல, நம்மளே கௌரவமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது நான் போறேன் அப்படின்னு போயிடுறாரு. அடுத்த சீன்லயே பார்த்தா ஹீரோ வந்து பயங்கரமா ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுல என்ன ஓடுது அப்படின்னா, இவனுக்கு வந்துட்டு நம்மளோட கம்பெனில பெரிய செல்வாக்கு இருக்கு போல, அதனால இவன்கிட்ட ஏன் நம்ம ஹெல்ப் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்க்கு என்ன கேட்குறான்னா, எனக்கு வந்து நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறா. என்ன வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, எனக்கு வந்துட்டு ஆங்கர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை, நீங்க தான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. ஹீரோக்கு செம கோவம் வந்தது. இந்த நேரத்துக்கு நீ அதை கேட்குற அப்படின்னா நீ வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பொண்ணா இருப்ப, சத்தியமா நான் உன்னை தொட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிடுறான். இவன் மனசுக்குள்ள என்ன அப்படின்னு பார்த்தா, இவன் இப்படியே க்ளோஸா இருக்க ஃபேக் மேரேஜ்ன்றதையே நான் மறந்துடுவான் போல, இவன் நம்மளை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் தான் மறுநாள் தெரிய வருது, இவ்வளோ ஆங்கர் ஆக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. அது மட்டும் இல்லாமல் ஜாங்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆங்கரும் புதுசாக அங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த எக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அதனால இவ இங்கே வரா. ஆல்ரெடி இவ வந்து ரொம்ப ஃபேமஸானவ தான் போல. இவளை வந்து நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெயின் பண்ண சொல்றாங்க. ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு, பரவாயில்ல இவ்வளோ பெரிய சீனியர் கிட்ட நம்ம நிறைய விஷயம் கத்துக்குவோம். ஆனா இது எல்லாத்துக்கும் ஹீரோ தான் காரணம், நம்ம ரொம்ப அசிங்கமா அந்த மாதிரி ஒரு விஷயத்த அந்த மாதிரி டைம்ல போய் கேட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிறா. உடனே ஹீரோக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறா, சாரி நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் பண்ணதுக்கு, நான் வந்து உங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், எப்போ வேணும்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறா. இப்போதான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க, இந்த ஜாங் இருக்கா இல்லையா, அவள் வந்து நம்ம ஹீரோவோட எக்ஸ் போல, ஹீரோவோட ஃபோட்டோவை அங்கே வச்சிருக்கா. வீட்டுக்கு கிளம்புறா, பார்த்தா ஹீரோ வந்து வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டுக்காரி பயங்கரமாக சைட் அடிக்கிறா. சான்ஸேல அவன் செம ஃபிகராக இருக்காண்டி அப்படின்னும் போது, ஆமாம் ஆமாம் இப்போ நான் அவன் கூட தான் காரில் போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. என்னது அவன் கூடியா, எப்படி அப்படின்னு கேட்குறா. இதெல்லாம் அப்புறமா நான் வந்து சொல்கிறேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அவன் சும்மாவே கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் கேட்கும் போது, நீ தானே ட்ரீட் கொடுக்குறேன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் ஏன் வந்திருக்கீங்கன்னு திரும்பவும் கேட்குற, நம்ம பிரச்சனை தான் முடிஞ்சிடுச்சு, நீயும் சாரி சொல்லிட்டேல்ல அப்படின்னு சொல்கிறான். இந்த ஜாங் இருக்கா இல்லையா, அவள் வந்து ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் காரில் ஒன்றா போகிறத பார்த்துடுறா. இவ ட்ரீட்டுக்கு எங்கன்னா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவாளோ அப்படின்னு சொல்லி ஹீரோ எதிர்பார்த்தா இவளே குக் பண்ணி கொடுத்துட்றா. என்னது இதுதான் ட்ரீட்டா அப்படின்னும் போது, ஆமா இது எல்லாமே நானே என் கையால செஞ்சிருக்கேன், அப்ப இதுதானே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றா.
ஹீரோயின் பார்த்தா பயங்கரமா குடிச்சிடுறா. குடிச்ச உடனே ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஞாபகம் வந்துடுது. நைட்டு இவங்க ஒன்னா இருந்தது. ஏய், நீ அவன் தானே, நீ அந்த கால் பாய் தானே, அன்னைக்கு நான் கூட வந்துட்டு உனக்கு காசெல்லாம் வச்சுட்டு வந்தேனே, காசெல்லாம் மறக்காம எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பு. உனக்கு நான் தான் உன் புருஷன்றது ஞாபகம் இல்லை, அவனுக்கு நீ காசு வச்சுட்டு வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டாயிடுறான். அடியோ, இன்னொரு வாட்டி எனக்கு கால் பாய்ன்னு சொன்னேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். எனக்கு உன் மேல கோபம் கூட பட முடியல, பாரு என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா அவ பாட்டு கையிலேயே அப்படியே தூங்கிட்டு இருக்கா. பாய் ஃப்ரெண்டோட கள்ளக்காதலி இருக்கா இல்லையா, அவ வந்து ஜியாங் கூட சேர்ந்துடுறா. சேர்ந்தது மட்டும் இல்லாம ஹீரோயினை அசிங்கப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. குப்பை தொட்டி எடுத்துட்டு போய் இந்த குப்பையெல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சரி ஓகே, நமக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்க போறாங்க, நம்ம கண்டிப்பா இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு சொல்லி அதையும் பண்றா. ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில வந்து தீ விபத்து ஆயிடுது. அங்க போறதுக்கே வந்து நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. அந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினா அனுப்புறா ஜியாங்க. நம்ம ஹீரோயினா சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. அப்ப இந்த கள்ளக்காதலி என்ன கேக்குறா அப்படின்னா, திரும்பி அவ வரவே கூடாதுன்னு நினைச்சு அனுப்புறியா அப்படின்னு கேக்குறா. நான் அவ திரும்பி வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சுக்கிறா. கெமிக்கல் எரியும் போது எக்கச்சக்கமா புகை வரும் இல்லையா, அந்த புகையினால நிறைய பேருக்கு வந்து எக்கச்சக்கமான டேமேஜஸ் ஆயிருக்கு. அப்பவும் வந்துட்டு ஜியாங் வந்து அவளோட போன்ல என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின் காதுல அப்படின்னு பார்த்தா, நீ இன்னும் கொஞ்சம் உள்ள போ, இன்னும் கொஞ்சம் உள்ள போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இப்பதான் ஹீரோ வந்து டிவில இந்த நியூஸை பாக்குறான். ஹீரோயின் அங்க இருக்கிறதையும் பாக்குறான். பார்த்த உடனே எனக்கு இமீடியட்டா ஒரு டீமையும் ஆம்புலன்ஸையும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோ போய் கேமராமேன் கிட்ட ஹீரோயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஹீரோயின் வந்து யாரோ உள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடுது. பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு தான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளை காப்பாத்திடுறா. ஆனா அவ வந்துட்டு அங்கேயே மயக்கடிச்சு விழுந்துடுறா. கரெக்டா ஹீரோவுமே சரியான டைமுக்கு போயிட்டு ஹீரோயினை காப்பாத்திட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். ஹீரோயின் கண்ணை முழிச்ச உடனே ஹீரோ இருக்கமா கட்டி பிடிச்சிக்கிறான். நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு பார்த்தா ஜியாங் மேனேஜர் எல்லாரும் அங்கே வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறத ஜியாங் பார்த்துடுறா. பார்த்த உடனே அவளுக்கு வயிற்றுச்சல் தாங்குமா, இவ யார் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் வந்து ஹீரோ கிட்ட கேட்கும் போது, இவ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல வரான். அப்பயே ஹீரோயின் சொல்லாத தயவு செஞ்சு சொல்லாத அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் அவன் கேட்க மாட்டான். ஆமா, இவ என்னோட பொண்டாட்டி, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். நான் தான் உன்னை யார்கிட்டயும் சொல்லாத, அது கண்டிப்பா பெரிய என்னதுக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்றேன்ல, எல்லார்கிட்டயும் எதுக்காக நீ சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறா. நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்கும் போதே வந்து யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்ல, நான் சொல்லலையே, எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தான் நான் சொன்னேன், நம்ம சொல்லவே கூடாது வெளியில இந்த விஷயத்தன்றது நம்மளோட அக்ரிமெண்ட்லயே கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப நீ எல்லார்கிட்டயும் மறைக்கணும்னு நினைக்கிறியா, உனக்கு எக்கச்சக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா என்ன, அப்பனா வந்துட்டு இதை எல்லாருமே டிவியில பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். அப்போ ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாளா அப்படின்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அதே கேண்டியை கையில் கொடுத்துட்டு, உனக்கு வலி எடுக்குது அப்படின்னா இது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் அந்த கேண்டியை பார்த்த உடனே அவளுக்கு பழைய ஞாபகம் வருது. அப்போ கரெக்டாக அவள் இந்த கேண்டி அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது, இன்னொரு பேஷண்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால அவன் உடனே அங்கேருந்து போயிடுறான். அதோட மறுநாள் ஹீரோயினோட ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிடுறா. ஏன் அப்படின்னு பார்த்தா, லைவாக வந்து நியூஸில் அவள் உள்ளே போய் ஒரு பொண்ணை காப்பாற்றிருக்கா இல்லையா, அவள் உயிரை பற்றி கவலைப்படாமல் அதனால பயங்கர ஃபேமஸ் ஆகிடுறா. இவங்க டிவி சேனல் டிஆர்பி வந்து நம்பர் 1ல வந்துடுது. அப்போவும் இந்த ஜியாங் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இதெல்லாம் வந்து சிம்பத்தியால் தான் நீ ஃபேமஸ் ஆன, உன்னோட டேலண்டால் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கடமாயிடுது. இப்போதான் நம்ம ஹீரோயினோட அண்ணாவை காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, இவன் எக்கச்சக்கமான கேம்லிங் அடிக்ட்டு, ட்ரக் அடிக்ட்டு, அது மாதிரி ரொம்ப கடன் வாங்கி இவனுக்கு நல்ல பேரே கிடையாது. ஊரில் இருக்கிற எல்லாம் இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க காசு கொடுறான்னு சொல்லி. அப்போ இந்த கள்ளக்காதலி இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு ஆளுங்க மூலயமா அவங்க அண்ணங்காரங்கிட்ட பேசுகிறா. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன்னோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளை வந்துட்டு ஒரு இடத்துக்கு வர வை, நீ மட்டும் வர வச்சுட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுக்குறேன்னும் போது, அவ்வளோதானே, அது ரொம்ப சிம்பிள், நான் இந்த வேலையை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவனும் காசுக்காக ஒத்துக்கிறான். இப்போதான் ஹீரோயினும் வந்து பாட்டிக்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாட்டிக்கு பயங்கர சந்தோஷம். நானே போயிட்டேன் அப்படின்னா இவ என்ன பண்ணுவான்னு நினச்சேன்ப்பா, தயவு செஞ்சு என் பேத்தியை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினா அண்ணங்கார வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுறான். எதுக்காக இந்த ஹோட்டலாண்ட என்னை வர வச்சிருக்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறான். எது பார், எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் நீ பண்ண அப்படின்னா எனக்கு வந்து காசு கிடைக்கும், உன் அண்ணனுக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு கவர் கொடுத்து, இந்த ரூம் நம்பரில் இதை கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். இவளுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு போறா.
அந்த ரூம்குள்ள போகும்போது இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்றான். அந்த டைமுக்கு ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் போயிருக்கா இல்லையா ஒரு ஹோட்டலு, அந்த ஹோட்டலே ஹீரோவோடது தான். அங்கே இருந்து கால் பண்ணி உங்கள் ஒய்ஃப் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு சந்தேகமாக இருக்குது, அவள் எதுக்காக அங்கே போயிருக்கான்னு. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை அரைக்குறையாக ஃபோட்டோ எடுத்துடுறானுங்க. ஃபோட்டோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோகிராஃபர் இருக்கான் இல்லையா, அவன்கிட்டயே நீ என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த ஃபோட்டோவை மட்டும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. மயக்கத்தில் இருந்து ஹீரோயின் எழுந்துடுறா. அங்கே இருக்க ஃப்ளவர் வாஷ் எடுத்து அவன் மண்டையிலேயே ஒன்று வைக்கிறா. காண்டில் இவனும் வந்து ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினும் பாதி மயக்கத்திலே இருக்கிறதால அவளால் ஓடக்கூட முடியல. அந்த டைமுக்கு பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க ஆளுங்களோட அங்கே வந்துடுறான். எட்டி ஒரு மிதிக்கிறான் அவனை. ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக தண்ணி அடித்து விட்டுறான். ஏன்னா அவளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் ஹீரோயின் மேலே செம்ம கோவத்தில் இருக்கான் ஹீரோ. ஏன் கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எதுக்காக நீ அங்கே போன, உங்கள் அண்ணன் சொன்னா அப்படின்னா எது வேணா நீ செய்வியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறான். நல்லா ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ சின்னதாக ஒரு தப்பு பண்ணினா உன் பேரை மட்டும் பாதிக்காது, என்னோட பேர் என் குடும்ப பேர் எல்லாத்தையுமே பாதிக்கும். ஒரு விஷயம் நீ செய்யறதுக்கு முன்னாடி அதை வந்து என்கிட்ட சொல்லணுன்ட்டு அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் பயங்கர பொசசிவ், உன் பக்கத்தில் வேற எவனா வந்தான்னா கூட எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். அதோட மறுநாள் காலையில் ஆஃபீஸில் காட்டுறாங்க. வாசல்லையே பார்த்தா எக்கச்சக்கமான ப்ரெஸ் ஆளுங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன மேடம் நீங்கள் இப்படியெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பீங்கன்னு நாங்கள் நினச்சே பார்க்கலையே, நீங்கள் அவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்த மருமக, நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஃபோட்டோ கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவளை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு செம்மையாக கஷ்டமாயிடுது. இப்போ தான் ஹாஸ்பிட்டலில் இருக்க ஹீரோக்கு இந்த விஷயமே தெரியுது. ஹீரோயினோட ஃபோட்டோ வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டாங்கன்றது. சும்மாவே ஆஃபீஸில் இவளுங்கெல்லாம் கூடி கும்மி அடிப்பாங்க, அதே மாதிரி பயங்கரமாக கூடி கும்மி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு காசுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா, ஆல்ரெடி உன் புருஷன் பெரிய பணக்காரன் தானே, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ மேனேஜர் தனியாக கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது பரமா நீ கூவோட ஒய்ஃபு வேறு, பட் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, கொஞ்ச நாளுக்கு நீ ஆஃபீஸ் பக்கம் மட்டும் வராதம்மா, ஏன்னா உன் பேர் கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் கம்பெனியோட பேரும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் நேரம் ஹீரோ பார்க்கறதுக்காக போகிறா. அங்கே போன உடனே எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது, உங்களோட பேரும் உங்களுக்கு குடும்பத்தோட பேரும் தான் கெட்டு போயிடும் அப்படின்னும் போது நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் தான் இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, நீ எப்படி என்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைப்ப அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். அதோட நேராக அங்கேருந்து கிளம்பி குடிக்கிறதுக்காக வந்துடுறா. ஃப்ரெண்டு கூட குடிச்சிட்டு பயங்கரமாக வந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. அவன் வந்து எனக்கு எக்கச்சக்கமான ஹெல்ப் பண்ணியிருக்கான், அவனுக்கு சாரி சொல்லணும் நேற்று நடந்த விஷயத்துக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு அவனுக்கு ஸ்பெஷலாக ஒரு கிஃப்டெல்லாம் கூட வாங்கி வச்சேன். ஆனால் எனக்கு கொடுக்க மனசு வரல, ஏன்னா அவங்க குடும்ப பேர் குடும்ப கௌரவம் எல்லாத்தையும் இன்னைக்கு நான் அழிச்சிட்டேன், அதனால அவன் எவ்வளோ அளவு கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லி புலம்புறாளா. அப்போ ஹீரோ என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கால் வருது. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். வேகமா ஹீரோ வந்து அப்படியே அலேக்கா தூக்கிக்கிறான். சரியான குடிகாரியா இருக்கடி, உன்னை வந்துட்டு நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கறதே எனக்கு பெரிய போராட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போலான்னு பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றேன்னா, அவ பேக்ல உங்களுக்காக ஏதோ ஸ்பெஷலா வச்சிருக்காலாம், அதையும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே மறுபடியும் இவளுக்கு குடிச்சாதான் வந்து கால் பாய் ஞாபகம் வந்துடும் இல்லையா. அன்னைக்கு வந்து அவன் தானடா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அடியே குடிச்சாதான் உனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருமாடி அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, இது பார், இன்னைக்கு நீ என்ன இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் என் புருஷங்காரன் வந்து ரொம்ப மோசமானவன், என் பக்கத்தில் எவனா வந்தாவே அவனுக்கு பிடிக்காது, நீ என்னை தொட்ட அவன் உன்னை கொன்னுடுவான் அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஆனால் நான் என்ன தான் பண்ணுறது சொல்லு, எனக்கு வேறு வழி இல்லை, நான் அவனை டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் எனக்கு, ஆனால் அது பண்ணுறதுக்கே பிடிக்கல, ஆனால் அவன் நல்லபடியாக வாழணும், அவனாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னும் போது மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறாளே அப்படின்னு ஹீரோக்கு கடுப்பாகுது. அதோட மறுநாள் ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது, ஐயோ என்னது இது, இந்த நிலைமையில வீட்டில் இருக்கோம், அப்போனா வந்துட்டு நம்ம புருஷன் தான் நம்மளை கூட்டிகிட்டு வந்தானா, இல்லையே அந்த பையன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் இருக்கா. காலையில் ஹீரோவும் வந்து இப்போதான் கதவை திறக்கிறான். எப்பயாவது எழுந்துக்கணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு எழுந்து வெளியில் வா, நான் வெளியில் போகணும், நீயும் என் கூட வர அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு மெடிக்கல் அவார்டு ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் வேண்டாம், கண்டிப்பாக இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, உன் பக்கத்தில் நான் இருந்தேன் அப்படின்னா அதுவே உனக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லும் போது, நான் என்ன பண்ணணுன்றது நீ சொல்லாத, எனக்கு நான் என்ன பண்ணணுமோ அது தெரியும் அப்படின்னு சொல்கிறான்.
அப்ப இவனுக்கு அவார்ட் கொடுக்கும் போது நம்ம ஹீரோயினையும் வந்து ஸ்டேஜில் ஏற்றி இவளுக்காக தான் நான் எல்லாமே பண்ணுறேன், இன்னும் நிறையவே பண்ணுவேன். ஆனால் இவளை பற்றி யாருன்னா எதனா பேசுனீங்கன்னா, இல்லை யாருன்னா எதனா இவளை பற்றி தப்பு தப்பாக ரூமரை கலப்பி விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். அதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அதே நேரத்துக்கு அந்த ஜியாங் இருக்கா இல்லையா, அவளும் அந்த இடத்துக்கு வந்திருக்கா. நீ எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்க, ஆனால் இவளை போய் பக்கத்தில் நிறுத்திருக்கியே, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? உன் குடும்ப பேர் என்ன ஆகுறது, உன்னோட மதிப்பு மரியாதை எல்லாம் வந்து காத்தோட போயிருக்கோம் இந்நேரத்துக்கு அப்படின்னு சொல்லும் போது, இதை எல்லாத்தையும் யார் பண்ணா அப்படின்றது எனக்கு தெரியும், அதுக்கான ப்ரூஃப் மட்டும் கிடைச்சிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த ஹீரோயினோட அண்ணா இருக்கான் இல்லையா, அவனை வந்துட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இல்லை எனக்கு தெரிஞ்சு இது டி அடிக்ஷன் சென்டர்னு நினைக்கிறேன், இந்த டி அடிக்ஷன் சென்டரில் வந்து சேர்த்துட்டு இருக்கான் ஹீரோ. அவன் வந்துட்டு ரொம்ப பயங்கரமான ட்ரக் அடிக்ட்டு, கேம்பிளிங் அடிக்ட்டுன்றதுனால இங்கேயே அவன் 3 வருஷத்துக்கு தங்கி அவன் எல்லா அடிக்ஷன்லேருந்தும் கியூர் ஆனால் மட்டும்தான் வெளியில் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அப்பா அம்மா 2 பேரும் ஒருத்தவங்க வராங்க. யாரா வராங்க அப்படின்னு பார்த்தா எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனோட அப்பா அம்மா. அப்பா தயவு செஞ்சு என் பிள்ளைய விட்டுருப்பா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவனையும் வந்துட்டு இங்கே சேர்த்துட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு பார்த்தா அவன் தானே மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து ஹீரோயினை இந்த மாதிரி ஒரு வழி பண்ணான். அதனால ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி கேவலமான புத்தி இருக்கவன்லாம் கண்டிப்பாக சரியாகணும், அது வரைக்கும் அவன்லாம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மாலாம் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. கண்டிப்பாக அவனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போயிடுறான். எதுக்காக இந்த அளவு கோவப்பட்டு இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோ வந்து செம்மையா கோவப்படுறான். ஆமா, கண்டிப்பா என்ன பண்ண முடியும், சோஷியல் மீடியா பூராவும் அந்த போட்டோ இருக்கு, அந்த போட்டோவை மற்றவங்க பாக்குறாங்கன்னு நினைக்கும் போது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு, அந்த கோவத்தெல்லாம் நான் எப்படி தீர்க்க முடியும், அதனாலதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதோட நேராக வீட்டுக்கு போயிடுறாங்களா. வீட்டில் வந்து ஹீரோயின் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கா. யாரோ ஒரு சீனியர் மெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கால் பண்ணுறான். அவன் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு எல்லாருமே கெட் டுகெதர் வச்சுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறான். ஹீரோயினும் சரி வரேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ வந்து ஹீரோயின் எங்க அப்படின்னு கேட்கும் போது இங்கே வேலை செய்கிறவர் வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றாரு. அவங்க சீனியர் யாரையும் பார்க்க போயிருக்காங்க, அவங்களோட பேர் வந்து மெய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த எக்ஸ் இருக்கான் இல்லையா, அவனுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து ஒன் சைடாக இவனை லவ் பண்ணியிருந்திருக்கா காலேஜ் படிக்கும் போது. ஆனால் இவன் வந்துட்டு அப்ராட் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போவே அப்ராட் போயிட்டு இப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்கான். இவனுக்கு இப்போ ஹீரோயின் மேலே லவ் வந்துருச்சான். அன்னைக்கு நீ சொன்னப்போ நான் அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை, இன்னைக்கு வந்து எனக்கு உன் மேலே லவ் இருக்குது, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் தயவு செஞ்சு பழசெல்லாம் பேசாத, எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறா. நானும் இங்கே தான் வேலை செய்கிறேன், இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவது இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோயின் வீட்டுக்கு போனால் தூங்காமல் இருட்டிலேயே நின்றுக்கிட்டு இருக்கான். படுவாவி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறா. இல்லையே, எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு, யாரோ ஒருத்தனை தான் நீ பார்க்க போயிருக்க, இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி போய் சொல்கிறேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயினை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினும் இல்லை நான் வந்து ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறாளா. நீ போய் சொல்ல எனக்கு உண்மையாக உன் மேலே ஆத்திரம் தான் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறான். மறுநாள் காலையில் தான் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டுக்காரி கால் பண்ணுறா. கால் பண்ண உடனே சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறா. அதுதான் என்னை வரவே தேவையில்லை, நாங்களே இப்போ எதுக்கடி கூப்பிடுற அப்படின்னு கேட்குறா. சீக்கிரமாக வாடி அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோ ஹீரோயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோயின் தான், பட் ஹீரோயின் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். அதனால இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின் எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிட்டோம், தப்பா பேசிட்டோம், எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க, இதுக்கப்புறம் எல்லாரும் ஒத்துமையா ஒன்றா வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு மேனேஜர். தாத்தா வந்து ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, உன்னோட பாட்டி வந்து இந்த சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் வைக்கிற ஷெல்டர் ஒன்று வச்சுட்டு இருந்தா, அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சான், அது என்னன்னு பார்த்து அதை கொஞ்சம் சரி பண்ணுப்பா, அந்த இடத்த அவர் ரொம்ப ஆசையாக வச்சுருந்தா, அங்கே அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி கொடு, இன்னைக்கே தயவு செஞ்சு போய் பண்ணு, இல்லைன்னா அந்த இடத்துக்காரன் வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுறானா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சீனியர் மெய் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை அதே இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அவனும் தற்செயலில் தான் கூட்டிகிட்டு போகிறான். அந்த அனிமல்ஸ்க்கெல்லாம் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, பாவம் அது நாய் பூனெல்லாம் என்ன பண்ணும், அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது இவங்க 2 பேரும் அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாங்க. கரெக்டாக ஹீரோ அந்த டைமுக்கு கால் பண்ணுறான். ஹீரோ கால் பண்ண உடனே அவள் வேலை விஷயமா வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இவன் கூறுகளை வேற பேசிடுறானா, உடனே ஹீரோயின் ஃபோனை கட் பண்ணிடுறா. இவங்க 2 பேருமே அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ணி இங்கே எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க. ஹீரோட பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா இவங்க தான் இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அப்ப அங்க இருக்க ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேல கோவப்பட்டு அடிக்க போறதுக்கு கரெக்டா ஹீரோ வந்து பிடிச்சிடறான். என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி மேலே நீ கையை வைப்படா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இனிமே நீங்க கவலைப்படாம இங்க தைரியமா இருக்கலாம், இந்த இடத்தையே நான் வாங்கிட்டேன், உங்களுக்கு என்ன செலவாகும் அப்படின்னாலும் சரி, என்ன வேணும்னாலும் சரி என்கிட்ட கேளுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நீ பெரிய தப்பு பண்ற, திரும்பவும் திரும்பவும் நீ என்கிட்ட பொய் மேல போய் சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மேல கோவப்படுறான். இப்போ ஹீரோ இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த டைமுக்கு இவன் தான் புருஷங்காரன்னு சொல்லிட்டு இந்த சீனியருக்கு தெரியாது இல்லையா, நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளுறான். நம்ம ஹீரோ பிடிச்சி அவனை தள்ளுறான். ஹீரோனுக்கு செமைய கோவம் வந்தது. நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னதான் இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் அடிச்சுக்கிறதுல என்ன சரியாயிடும் நீங்க நினைக்கிறீங்க, அவருக்கு பாருங்க கையிலேயே அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லும் போது, இது பாரு அவன் ஒருத்தனுக்காக நீ என்னையே வந்து இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது, ஆமா என்ன சொல்றீங்க பின்ன, உங்களுக்கும் எனக்கும் என்ன ஆச்சு, கல்யாணம் ஃபேக் மேரேஜ் தானே, வேற ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அவ்வளோதான் அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுறான், கையை அப்படியே விட்டுடுறான். இனி நான் அவங்க கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போயிடுறான். அதோட ஹீரோயின் வந்துட்டு நைட்டு தான் வீட்டுக்கு போறா. போகும்போது தாத்தா கிட்ட கேட்டா, தாத்தா என்ன சொல்றாருன்னா, ஹீரோ வந்து மிலிட்ரி டாக்டரா வந்து இப்பதான் கிளம்பி போயிட்டான், அவனுக்கு ரொம்ப நாளா ஆஃபர் வந்துகிட்டே இருந்ததுமா, அவன் போகாம இருந்தான், உங்களுக்குள்ள எதனா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹீரோயினுக்கு ஐயோயோ நம்மளை விட்டு மொத்தமா போயிட்டான் போல அப்படின்னு இப்பதான் புரியுது. அதோட 2 மாசம் ஆயிடுது. ஹீரோ கிட்ட இருந்து எந்த ஒரு நியூஸும் வரல, அவனோட மொபைல சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. ஹீரோயினும் ஒழுங்கா சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, ஹீரோவை பத்தியே பேசி புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, வார்ஃபீல்டுல வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அதை கவர் பண்ண போறோம், யார் யார் வரீங்க அப்படின்னு ஒன்னு ஹீரோயின் நான் வரேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஜியாங் சும்மா இருப்பாளா, நானும் வரேன் அப்படின்னு அவளும் சொல்றா. அங்க போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு தெரியுது நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, ஹீரோவை காணவே காணோம். ஹீரோயின் வந்து பயங்கர பதட்டமாயிடுறா. இப்போ வரைக்கும் ஹீரோவை காணோம்னு சொல்லிட்டு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறா. ரொம்ப ஃபீல் பண்ணி ஹீரோயின் நின்றுகிட்டு இருக்கும் போது தான் வந்து பார்த்தா ஹீரோ பின்னாடி வந்து நிற்கிறான். பின்னாடி ஹீரோ நிற்கிறான்றது தெரிஞ்ச உடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. என்ன கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தியா, என்ன தேடி தான் வந்தியா அப்படின்னு கேட்குறான்னா, அவ்வளோதான் ஹீரோயின் கட்டி பிடிச்சிக்கிறா. என்ன இப்போ யாச்சும் மிஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அப்பவே எல்லாரும் எதிர்க்கே ஹீரோயின் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் பார்க்குற ஜியாங்க்கு எப்படி இருக்கும், அவ பாவம் வயிற்றுச்சல் பட்டுக்கிட்டு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கா. அப்பவே ஹீரோ வந்துட்டு உடனே அவனோட ரூம்க்கு கூட்டிட்டு வந்து பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அவனோட முதுகுல இருக்கிற அடியே வந்து சரியா பாக்குறா. அப்ப வந்து கேக்குறா, இந்த அடி உனக்கு எப்ப பட்டுச்சு, சின்ன வயசுல எதுனா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல நீ ஒரு குழந்தைய காப்பாத்தினியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ இல்லவே இல்லையே, எனக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவனே ஒத்துக்கிறான், அடே முட்டாள், இப்பதான் நீ இதை கண்டுபிடிச்சியா, எப்பயும் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கும் பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கூட நீ வந்துட்டு மறந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அன்னைக்கு நைட்டு ஹோட்டல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், இப்போ வரைக்கும் நான் யாரும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, அதுவும் நான் தாண்டி பாவி நாசமாக போனவில்லை, என் கூடயே இருந்துட்டு என்னை கால் பை இன்னொரு வாட்டி சொன்னேன், உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஜியாங் இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு அதுக்குள்ளேயே வேற ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிடுறா. என்ன பிளான் போடுறா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினோட அண்ணா இருக்கான் இல்லையா, அவனை வந்துட்டு வெளியில விட சொல்றா. அவன் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்றா. ஒரு ஸ்கூலை வந்து ஹைஜாக் பண்ணதாகவும் ஸ்கூலுக்குள்ள பாம்பு வச்சிருக்கதாகவும் ஒருத்தன் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கான். சின்ன குழந்தைங்கள்லாம் உள்ள இருக்காங்க, நர்சரி, அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்க தான் இருக்காங்க. அங்க பார்த்த மக்கள் எல்லாம் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க. இப்போதான் ஹீரோ வந்துட்டு நியூஸ்ல பாக்குறான், ஜியாங் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் நியூஸ்ல அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை தான் வந்து உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அந்த டெரரிஸ்ட் வந்து கோரிக்கை வச்சிருக்கான். வேற வழியே இல்லாம போலீஸும் வந்து அந்த குழந்தைங்களுக்காக ஹீரோயினை உள்ள அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அப்பதான் ஹீரோக்கு வந்து டாக்டர் கிட்ட இருந்து போன் வருது, அண்ணங்க தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே நான் டாக்டர் தான், அது மட்டும் இல்லாம அவனை வந்து நான் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் உள்ள போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். ஜியாங் வந்து என்ன சொல்றானா, நீ உள்ள போகாத, தயவுசெய்து நீ போகாத, நீ எதுக்காக போகணும், அங்க பாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, என் பொண்டாட்டியே உள்ளதான் இருக்கா, நீ வாய் முடிக்கிட்டு, எனக்கு மேலதான் டவுட்டாவே இருக்கு, எனக்கு ஆதாரம் கிடைச்சதுன்னா உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு திட்டிட்டு போறான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நான் தான் உள்ள வந்துட்டேன்ல, அந்த குழந்தைங்க எல்லாரையும் அனுப்பிடு வெளியில அப்படின்னு சொல்லும் போது, ஆமா எனக்கு நீ போதும், இந்த குழந்தைங்களாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள்லாம் அனுப்பிச்சிடுறான். நீ எல்லாம் உயிரோடு இருக்கவே கூடாது, எங்க அம்மா வந்து உன்னை பெற்று எடுக்கிறதுக்காக தான் செத்து போயிட்டாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கிறதுக்கு வரான். கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ வந்து எட்டி ஒரு உதவிடுறான். ஆக்சுவலாக ஹீரோயினோட அம்மா கன்சீவாக இருக்கும் போது ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டு இருக்காரு.
குழந்தைய பெற்று எடுக்கும் போது ஹீரோயினோட அம்மாவும் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இவ வயிற்றுல நின்னதுல இருந்து தான் அவங்களுக்கு குடும்பத்துக்கே ராசி இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணங்காரன் நினைச்சிருக்கான். அதனாலதான் ஹீரோயினை அவனுக்கு சுத்தமாவே பிடிக்கிறது இல்லை. அந்த டைம்க்கு இவன் ஜியாங் கிட்ட காதில் ஃபோனை வச்சு பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கான் போல. அவன் ஹீரோ எதுவும் பண்ணாதன்னு சொல்லும் போது அவளுக்கு கோவம் வந்துடுது. தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறான். நீ யாரு இதெல்லாம் சொல்றதுக்கு? ஜியாங், நீ எனக்கு ஒரு பாமை வாங்கி கொடுத்துட்டேன்னா நீ பெரிய இவளா? நான் இதுக்கடி உன் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவளோட பேரை சொல்லிடுறான். ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா போலீஸ்க்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவங்களுமே இயர்ஃபோன் போட்டுட்டு இருக்காங்க. இந்த போலீஸும் உடனே அவளை பிடிச்சிடுறாங்க. ஐயோ, அது ஃபேக் தான், அந்த பாம் ஒரிஜினல் பாம் கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, ஹீரோயினை பயமுறுத்துறதுக்காக மட்டும்தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்றா. என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அப்பா அம்மா நான் உங்ககிட்டயே வரேன், என்னை எல்லாருமே ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கழுத்தை அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போறான். கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ போய் அவனை காப்பாத்திடுறான். அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் தூக்கத்துல இருந்து பயந்து எழுந்துக்கிறான். இதை பாரு, அதெல்லாம் நடந்து 2-3 நாள் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு நீ எந்த வகையிலையும் பயப்படாத, நான் நல்லா இருக்கேன், உன் பக்கத்துலயே தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சமாதானப்படுத்துறான். அப்புறம் பார்த்தா இந்த வருஷத்துக்கான பெஸ்ட் ஆங்கர் அவார்டு நம்ம ஹீரோயினுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்களா. அவ்வளோதான், ஹீரோ தாத்தா பாட்டி எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷமாயிடுறாங்க. ஸோ ஹாப்பி எண்டிங்காகவே இந்த ட்ராமாவை முடிச்சிட்டோம். ஸோ இந்த ட்ராமா நல்லா இருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க. நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.